கிருபையினரும் நல்லாண்டவரே, அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். வாழ்நாள் எல்லா நன்மைகளுக்காய் நன்றி. இந்த ஒரு மாச காலம் ஓய்வாய் இருந்த பின்பு இன்னைக்கு தொடங்குற இந்த கிளாஸ் கத்தாவே ஸ்தோத்திரம். ஆய்வு ஆய்வை பத்தி நடக்க போற இந்த கிளாஸை கத்தோட கரங்களில தாழ்மையோடு ஒப்புக்கிறோம். மிக எளிதாக இதை புரிந்து கொள்ளத்தக்க ஞானத்தையும் வல்லமையும் படத்தில் ஊற்றுவீராக. இதுல பார்ட்டிசிபேட் பண்ற அனைத்து மக்களையும் உம்மோட கரத்துல தருகிறோம். மிக ஞானத்தோடு இது கற்று செயல்படுத்த நீர் உதவி செய்ய போற கிருபைக்காய் உங்களோட வல்லமையுள்ள கரங்களை எங்களையும் பாஸ்டரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் உங்களுடைய அசைவாடுதலங்கள் மத்தியில் இறங்கி வருவதற்காக நன்றி செலுத்தி உங்களோட கரங்களில் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். தேங்க்யூமா, உங்களுடைய பிரேயருக்காக நன்றி சொல்றேன். தேங்க்யூ பாஸ்டர். ஒரு 15 நான் 2 வாரம் உங்களோட தொடர்புல இல்லை. பல பணிகள் தொடர்ந்து இந்த நாளில உங்க எல்லாரையும் சந்திப்பதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். கர்த்தருக்கு நான் மனமார்ந்த நன்றி சொல்லிட்டு நம்ம இன்றைய அமர்வுக்குள்ளாக நாம் கடந்து போவோம். இப்ப நம்முடைய பாடம் என்ன எதை பத்தின ஒரு பாடத்தை நம்ம இது வரைக்கும் படிச்சுட்டு இருக்கோம். யாருக்காவது ஏதாவது தெரியுங்களா? ஏதாவது ரீகால் ஏதாவது பண்ணுவீங்களா? யாராவது ஒருத்தர் சொல்லலாமே, பாயிண்ட்ஸ் தெரிஞ்சவங்க சொல்லலாம். ஆய்வின் நெறிமுறைகள் தானே, ஆராய்ச்சி நெறிமுறைகள். கரெக்ட். உள் பாயிண்ட் எல்லாம் எது வேண்டாம். இது வரைக்கும் என்னென்ன தலைப்புல நம்ம பாடங்களை படிச்சுட்டு வந்திருக்கிறோம், அதை யாராவது உங்களால சொல்ல முடியுங்களா? ஒண்ணு ஆய்வு கருதுகோள் ஐயா, கருதுகோள். ஆய்வாளர் தகுதி, ஆய்வு, ஹைபோதிசிஸ், கருதுகோள். முதல் பாடம் ஆராய்ச்சி ஒரு அறிமுகம். சரிங்களா? இப்ப அடுத்து சொல்லுங்க. ஆய்வு கருதுகோள். ஆய்வாளர் இல்லம்மா, ஆய்வு வருது. ஆய்வாளர் தகுதி, கருதுகோள் தகுதி. ஆய்வாளர் தகுதிகள், கருதுகோள் உருவாக்கும் விதம், பின்ன எதிர்முறை கருதுகோள், அப்புறம் கருதுகோள் இல்லாமல் செய்யும் ஆய்வு, அப்புறம் முக்கியத்துவம், கருதுகோளின் முக்கியத்துவம், உருவாக்கும் ஆய்வு, சிக்கலை மையமிட்ட ஆய்வு, சிக்கல்ல தேர்ந்தெடுப்பதற்கான கேள்விகள், அப்புறம் கேள்வி, முடிவு, ஆராய்ச்சி, வரையறுத்தல், சிக்கல் வரையறுத்தல், ஆய்வு சிக்கலின் மூலங்கள், அப்புறம் நடந்து கொள்ளக்கூடாத காரியம் சொல்லியிருக்கு, சிக்கலை தேடுகிறவன் ஒரு சப்ஜெக்டுடைய உள் தலைப்பு சொல்றீங்க. ஒவ்வொரு பாடத்தினுடைய தலைப்பு மட்டும் நீங்க சொன்னா போதும். ஓ சரி சரி. ஆராய்ச்சியின் நெறிமுறைகள் போட்டிருக்கிறாங்க கடைசியில. அப்புறம் கள ஆய்வு. ஆமா. அப்புறம் கடைசியில அதுதான் கடைசியில போட்டு அதோட சைடு ஹெட்டிங் கொடுத்துதான் எழுதி இருக்கிறாங்க. கள ஆய்வோட அம்மா, ஒருத்தர் தான் பேசுறீங்க, மத்தவங்க கொஞ்சம் பேசலாம். டேட்டா கலெக்ஷன் போட்டிருக்காங்க. அம்மா, டேட்டா கலெக்ஷன் ஐயா, டேட்டா கலெக்ஷன், பொதுமொழி பெயர்ப்பு, துணை ஆதாரம், ஆய்வுக்கு பிறகு தகவல் திரட்டும் போதுள்ள பிரச்சனைகள், அப்புறம் இண்டெக்ஸ் போட்டிருக்கிறாங்க. அவ்வளவுதான், கடைசி அதுதான். சரி, இப்போ நன்றி. உங்களுடைய ரொம்ப அப்சர்வ் பண்ணிருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப நான் இதுவரைக்கும் நான் நடத்தின பாடங்களை அப்படியே ஒரு தலைப்பு மட்டும் சொல்லிட்டு வரேன். மாணவர்கள் நீங்க கொஞ்சம் சரி பார்த்துக்கிறீங்களா? சரிங்க நண்பர்களே, சரிங்களா? சரிங்க.
ஒருத்தர் மட்டும் லைவ்ல இருக்கிறாங்க, மத்தவங்க எல்லாம் மைக் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. தாராளமா பாக்குறோம் ஐயா, பேசலாம், பேசக்கூடிய நேரம். பாக்குறோம் ஐயா. சரி, முதல் பாடம் ஆராய்ச்சி ஒரு அறிமுகம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை உங்களுக்கு நம்ம சொன்னோம். இருக்குங்க. அதுல பாத்தீங்கன்னா 2வது பாடம் வந்து ஆய்வு ஒரு வரலாற்று பார்வை அப்படின்னு சொல்லி அந்த பாடத்தை நான் சொல்லி கொடுக்கல. இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி முடிஞ்ச பிறகு அது என்னங்கிறத சொல்லிடுறேன். நம்மளுடைய பாடத்திட்டத்துல உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களோட பிரின்சிபல் ஐயாட்ட நான் வந்து உங்களுக்காக நோட்ஸ் ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து ரெடி பண்ணி உங்க பிரின்சிபல் ஐயா கையில கொடுத்துட்டேன். ஸோ அவர் வந்து உங்களுக்கு வந்து அதை நீட் பண்ணி உங்களுக்கு அதை தருவாரு. நீங்க அதை வாங்கி மகிழ்ச்சியா படிச்சு நீங்க உங்களுடைய தேர்வுக்கு நீங்க ஆயத்தமாகலாம். அதுல எந்த விதமான கஷ்டம் இல்லை. சரிங்களா? ரைட். 3வது பாடமா தான் ஆய்வாளரின் தகுதிகள். 4வது பாடம் ஆய்வு சிக்கல். 5வது பாடம் ஆராய்ச்சி முறைகள். 6வது பாடம் ஆய்வில் உத்திகள். 7வது பாடம் கருதுகோள். 8வது பாடம் கள ஆய்வு. 9வது பாடம் தகவல் திரட்டுதல். 10வது பாடம் தான் அடிக்குறிப்புகள். 11வது பாடம் மேற்கோள் காட்டுதல். 12வது பாடம் படங்களும் அட்டவணைகளும். 13வது பாடம் தான் துணைநூல் பட்டியல், பிப்ளியோகிராஃபி, எப்படி நாம வந்து அதை அமைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். 14வது பாடம் அம்மா சொல்லுங்க. 13 மேற்கோள் அடிக்குறிப்புகள், மேற்கோள் காட்டுதல், படங்களும் அட்டவணைகளும். 13வது பாடம் தான் துணை நூல் பட்டியல், பிப்ளியோகிராஃபி அப்படிம்பாங்க. சரிங்களா? ஓகேமா? ஓகே. 14வது பாடல், சாரி மன்னிக்கணும், பாடம் பிற்சேர்க்கை, அப்பெண்டிக்ஸ் என்று சொல்லி சொல்லுவோம். 15வது பாடம் ஆய்வு திட்டம். ஆய்வு திட்டம் வந்து சொல்லி கொடுத்துருக்குறீங்களா நண்பர்களே? உங்களுடைய குறிப்பு நோட்டை பார்த்து பதில் சொல்லுங்க. திட்டமிடுதல்னு கொடுத்திருக்கிறாங்க. திட்டமிடுதல் வேண்டும் சொல்லிட்டு. திட்டமிடுதல், ஆய்வு திட்டம், அதுக்கு பேரு திட்டமிடுதல், பிளானிங், ரிசர்ச் பிளானிங், அதானே சொல்லியிருக்கிறோம். அது சொல்லி கொடுத்தாச்சு இல்லைங்களா? அதுல இருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? ஓகே. இப்போ ஆய்வு திட்டம் வந்து 15 பாடம் சொல்லி கொடுத்தோம். இன்னைக்கு வந்து 16வது பாடம் ஆய்வேட்டின் கட்டமைப்புங்கிற பேர்ல உங்களுக்கு நான் இன்னைக்கு வந்து ஒரு சில குறிப்புகளை நான் சொல்றேன். அதை நீங்க மாணவர்கள் நீங்க அதை வந்து குறிப்பெடுத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். பாடத்தை தொடங்கலாங்களா நண்பர்களே? சரி. ஆய்வேட்டின் கட்டமைப்பு. இன்னைக்கு வந்து ஆய்வேட்டை கட்டமைக்க போறீங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் கட்டமைக்க போறீங்க. ஆய்வேட்டினுடைய கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கும் விலங்குக்கும் அதே நேரத்துல பறவைகளுக்கும் உடல் கூறு அமைந்திருப்பது போல ஒரு ஆய்வேட்டுக்கு என்ன செய்யுங்க, உடல் கூறு, அதாவது பாடி ஆஃப் த கண்டென்ட் அது இருக்குது. இப்போ ஆய்வேட்டை உருவாக்குவது என்பது வேறொரு புஸ்தகத்தை எழுதுவது என்பது வேறு. ஆய்வேட்டை உருவாக்குவது என்பது வேறு. சரிங்களா?
ஆய்வேட்டை உருவாக்குறதுங்கிறது வேற, ஒரு புத்தகத்தை எழுதுங்கிறது வேற. ரெண்டுக்குள்ள வேறுபாட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஆய்வேட்டின் அமைப்பு பற்றி இங்க நம்ம கொஞ்சம் கூடுமான வரைக்கும் விளக்கமா நான் சொல்றேன். மாணவர்கள் நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆய்வேட்டுல 2 விதமான கட்டமைப்புகள் இருக்குதுங்க. அதுல பாத்தீங்கன்னா 2 விதமான கட்டமைப்புங்கிறத விட அது கூட வேண்டாம். நம்ம ஆய்வேட்டின் உறுப்பு அமைவு என்று சொல்லி அங்கே நான் பார்க்கிறோம். ஆய்வேட்டின் தலைப்பு போட்டுக்க, துணை தலைப்பு ஆய்வேட்டினுடைய உறுப்பு அமைவு என்று சொல்லி பார்க்கிறோம். பாயிண்ட்ஸ் சொல்றேன், எழுதிக்க. ஆய்வேட்டில் முறையாக 3 வகையான முக்கிய உறுப்புகள் அமைந்திருக்கிறது. ஆய்வேட்டிலோட உறுப்பு அமைவு ஆய்வேட்டில 3 வகையான முறையா ஆர்டர் படி, அதாவது கிரமமா அது வரணும். முன்னாடி இருக்கிறது பின்னாடி, பின்னாடி இருக்கிறது முன்னாடி கொண்டு போய் சேர்க்க கூடாது. இந்த ஆர்டர்னா இந்த ஆர்டர், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆய்வேட்டில முறையா, அதாவது கிரமமா 3 விதமான முக்கிய உறுப்புகள் அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1, முகப்பு பகுதி. சரிங்களா? 1 என்னது? முகப்பு பகுதி. 2வது பகுதி எப்படிப்பட்டதா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆய்வேட்டின் உடல் பகுதி, the body of the thesis. உடற்பகுதி அல்லது ஆய்வுரை பகுதி அப்படின்னு அதுக்கு பேரு. ஆய்வேட்டின் உடற்பகுதி அல்லது ஆய்வுரை பகுதி. 3வது முடிப்பு பகுதி. இந்த 3ம் தான் முறையா இருக்கணும். சரிங்களா? அதுல முதல் பாயிண்ட் முகப்பு பகுதி அப்படின்னா என்ன, அதுல அமைய வேண்டிய பாயிண்ட்ஸ், அம்சங்கள் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத இப்ப நான் சொல்றேன். முகப்பு பகுதியில என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். முகப்பு பகுதி, ஆய்வேட்டின் முகப்பு பகுதியில அமைய வேண்டிய உறுப்புகள். சரிங்களா? அதுல பார்க்கும்போது ஆய்வேட்டினுடைய தலைப்பு பக்கம், டைட்டில் பேஜஸ். ஏன்னா ஆய்வேட்டினுடைய தலைப்பு பக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. ஆய்வேட்டினுடைய தலைப்பு பக்கம் முடிச்ச பிறகு இந்த மாதிரி ஆய்வேட்டினுடைய அந்த ஒரு தலைப்பு உங்களுக்கு அந்த புத்தகத்துல அந்த பேஜ் எப்படி வரணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அதுல குறிப்பிட்டிருக்கிறேன். அதை நீங்க அதுல புக் வரும்போது அதில் நீங்க பார்த்துக்குங்க. ரைட். அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆய்வேட்டினுடைய தலைப்பு பக்கத்துக்கு பிறகு மேற்பார்வையாளர் சான்றிதழ். மேற்பார்வையாளர் சான்றிதழ். இப்ப மேற்பார்வையாளர்னா யார் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய கைடு அவர் சர்டிபிகேட் கொடுக்கணும். என்னென்ன சர்டிபிகேட் கொடுப்பார்? மேற்பார்வையாளர் அல்லது நெறியாளர் சான்றிதழ்னு சொல்லி அதுக்கு பேரு. அதுதான் மேற்பார்வையாளர் அல்லது நெறியாளர் சான்றிதழ். அதுல என்னென்ன கொடுப்பாங்கன்னா, நீங்க என்னுடைய ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், யார் சொல்லலாம், ஹெலன் சகோதரி இருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய பேர் போட்டு ஹெலன் என்பவர் உங்களுடைய ஆய்வுடைய தலைப்பு போட்டு, இந்த தலைப்பில் அமைந்த இந்த ஆய்வு கட்டுரை எனது மேற்பார்வையின் கீழ் நடைபெற்றது என்பதை இதன் மூலம் உறுதி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இவங்க பண்ணினாங்க அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சர்டிபிகேட். இது நெறியாளர் அல்லது மேற்பார்வையாளர் சான்றிதழ். ஒரு 4 வரி அதுல இருக்கும். அதுல நான் கீழே என்ன செஞ்சிருவேன், மேற்பார்வையாளர் சான்றிதழ் மட்டும் இல்லை,
அதுக்கு கீழே என்னுடைய சைன் பண்ணுவேன். இதுதான் மேற்பார்வையாளர் சான்றிதழ். மூணாவது உங்களுடைய கான்செப்ட் ஆய்வாளரின் உறுதிமொழி. ஆய்வாளருடைய உறுதிமொழியில் நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? உங்களுடைய ஆய்வு தலைப்பு போட்டு இந்த தலைப்பிலான என்னுடைய ஆய்வு கட்டுரை வேறு எந்த ஒரு ஆராய்ச்சிக்கும் நான் கொடுக்கவில்லை என்பதை இதன் மூலம் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்வீங்க? ஆய்வாளர் நீங்க உறுதி சொல்லிட்டு கீழே உங்க கையெழுத்து போடணும். சரிங்களா? ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா நன்றியுரை. இந்த இடம் வந்து முழுக்க முழுக்க உங்களுக்குரியது. சரிங்களா? இந்த ஆய்வேட்டினுடைய இந்த பக்கங்கள் வந்து என்ன செய்யுங்க, முகவுரை அல்லது நன்றியுரைன்னு பேர் இதுக்கு. அப்ப இதுல என்ன நீங்க சொல்ல வர போறீங்கன்னா, இந்த ஆய்வை எழுதுவதற்கு பலன் கொடுத்த கர்த்தருக்கு நன்றிகள், அல்லது கடவுளுக்கு நன்றிகள், அல்லது இறைவனுக்கு நன்றிகள், நன்றி சொல்றீங்க. அடுத்தது இந்த ஆய்வுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செஞ்சாங்க? உதாரணமா வந்து ஒரு சில பேர் நினைச்சிருப்பாங்க, புத்தகத்தை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சில பேர் கூட இருந்து எழுதும் போது ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இல்லையா? சில பேர் புத்தகம் கொடுத்துருப்பாங்க, சில பேர் புத்தகம் தேடுறதுல உதவி செஞ்சிருப்பாங்க. அதே நேரத்துல நீங்க ஏதாவது பைபிள் காலேஜுக்கு போய் ஏதாவது நோட்ஸ் எடுத்து அங்க இருக்கக்கூடிய புத்தகங்களை பிரட்டி பார்த்து குறிப்பு எடுத்தீங்கன்னா அந்த பைபிள் காலேஜ் இருக்கக்கூடிய நூலகத்தாருக்கு நன்றி அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் லைப்ரரிக்கு போயிருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு நீங்க நன்றி சொல்லலாம். ஏன்னா அப்படின்னா நான் வந்து இப்போ பல இடங்களுக்கு நான் வந்து போய் என்னுடைய ஆய்வேட்டை முடிச்சேன். அப்ப இதுல என்னன்னா, நான் போன எல்லா லைப்ரரிக்கும் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொன்னேன். தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூல் நிலையத்தாருக்கும், அதே நேரத்துல அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னை அவர்களுக்கும், கன்னிமாரா நூலகம் சென்னை அவர்களுக்கும், அதே நேரத்துல ஐஐடி மெட்ராஸ் அவர்களுக்கும், நீலகிரி மாவட்ட மைய நூலகம் நூலகத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லைப்ரரி போட்டு அந்த ஊர் பேரை போட்டு இவங்களுக்கெல்லாம் நான் வந்து என்ன செய்யறேன், நன்றி சொல்றேன்னு சொல்லி நீங்க எழுதணும். அது கீழே நீங்க வரும்போது என்னன்னா, உங்க அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்லலாம். நீங்கள் ஒருவேளை திருமணமாகி இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய திருமணம் ஆகியிருக்கிறதுனால உங்களுடைய துணைவருக்கு நன்றி. ஏன்னா நீங்க ஆணா இருக்கட்டும், இந்த படிப்புல பெண்ணா இருக்கட்டும், ஏன்னா உங்களுடைய படிப்புக்கும் அந்த உங்களுடைய தீசிஸ் எழுதுறதுக்கும் என்ன செய்யறாங்க, உங்களுடைய கணவனாரோ அல்லது மனைவியோ அவங்க வந்து என்ன செய்வாங்க, கண்டிப்பா உதவி செய்வாங்க இல்லையா? உங்களை தொந்தரவு பண்ணாம இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய உதவி நான் நம்புறேன் இல்லையா? அப்போ அவங்களுக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னா உங்களுடைய குழந்தைகள் சின்ன பிள்ளைகள் என்னுடைய ஆய்வு நேரத்துல எனக்கு ஏற்பட்ட சோர்வுகளுக்கு மத்தியில எனக்கு ஊக்கம் ஊட்டின என்னுடைய மனைவி சோ அண்ட் சோ அல்லது கணவனாரா இருந்தனா சோ அண்ட் சோ இவர்களுக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அதுல நீங்க நன்றி உரை அல்லது முக உரைய நீங்க சொல்லணும். இதுலதான் அதுல அந்த நன்றி 4வது பாயிண்ட் நன்றி உரையில அமைய வேண்டிய ஒரு விஷயம். 5வது பாயிண்ட் வந்து பொருளடக்கம். பொருளடக்கம்னா என்னது? கண்டென்ட். அப்போ நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், ஒரு ஆய்வு அப்படின்னா அது வந்து என்ன செய்யணுங்க, 5 சாப்டருக்கு மிகாம போகக்கூடாது. 5 சாப்டர்லயே முன்னுரை முடிவுரை தவிர முன்னுரை முடிவுரை சேர்த்தக்கூடாதுங்க. சரிங்களா? முன்னுரை தனி முடிவுரை தனி. அதனாலதான் என்ன சொல்றோம், முன்னுரை முடிவுரை நீங்களாக 5
சாப்டர்களை நீங்க உருவாக்கி அதை செய்யணும். அதுக்கு மேல போச்சுனாலும் போரிங் ஆயிரும், படிக்க மாட்டாங்க, கஷ்டம் ஆயிரும். அதனால நல்ல ஒரு ஆராய்ச்சி தீசிஸ் கட்டுரைக்கு 5 இயல்கள் சாப்டர்ஸ் முக்கியம் என்று சொல்லி இந்த நேரத்துல மாணவர்களுக்கு மறுபடியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏற்கனவே நான் அதை குறித்து சொல்லி இருக்கிறேன், பட் தெரிவிச்சுக்கிறேன். அந்த பொருளடக்கத்துல என்னென்ன உள்ள வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதுல பொருளடக்கத்துல நீங்க சகோதரி சொன்ன மாதிரி நான் ஒவ்வொரு பாடத்திலையும் உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்புக்குள்ள ஒரு தலைப்பு செகண்ட் சாப்டர் போடுறீங்க. செகண்ட் சாப்டர்னு வந்து போட்டுட்டு அதுக்கு ஒரு தலைப்பு எழுதுறீங்க. தலைப்பு எழுதிட்டு அதுக்குள்ள என்னென்ன இருக்குது துணை தலைப்புகள் அதை எழுத வேண்டாம். ஏன்னா அது எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பக்கம் ஜாஸ்தி ஆகும். அதனால 5 இயல்களை வந்து என்னென்ன தலைப்பு இருக்குதோ அந்த தலைப்பு மட்டும் எழுதிட்டு அதனுடைய வலப்பக்கத்துல எத்தனாவது பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் முதல் சாப்டர் வந்து 1வது பக்கத்துல இருந்து ஒரு 32 பக்கம் நீங்க எழுதி முடிச்சிட்டீங்கன்னா சாப்டர் 2 என்ன செய்யறீங்க 33 டு நான் என்ன செய்யறேன் 52 பக்கம் 54 பக்கங்கிறத எழுதணும். எந்த பக்கத்துல தொடங்கி எந்த பக்கத்துல முடிக்கிறீங்க அப்படிங்கறத எழுதணும். அப்போ ஒவ்வொரு சாப்டருடைய நிறைவுல என்ன செய்யணும், ஒவ்வொரு சாப்டருடைய முடிவுல எண்ட் நோட் அல்லது அந்தந்த பக்கத்திலேயே என்ன செய்யணும் ஃபுட் நோட்டுங்கிறத நீங்க கொடுக்கணும். சரிங்களா? அது உங்களுக்கு வந்து கைடு வந்து சொல்லி தருவாரு. அதை நீங்க பின்பற்றலாம். அன்பானவர்களே, நீங்க அதை பின்பற்றி கொள்ளலாம். நன்றி. அடுத்தது இப்போ முதல்ல என்ன பார்த்தோம், ஆய்வேட்டின் தலைப்பு பக்கம். இது வந்து ஃபர்ஸ்ட் முகப்பு பகுதிக்குள்ள வர வேண்டிய விஷயம். ஆய்வேட்டின் தலைப்பு பக்கம், மேற்பார்வையாளர் அல்லது நெறியாளருடைய சான்றிதழ், ஆய்வாளருடைய உறுதிமொழி, நன்றியுரை அல்லது முகவுரை. 5வது விஷயம் பொருளடக்கம். 6வது பார்த்தீங்கன்னா அதுல சுருக்க குறியீட்டு விளக்கம். சுருக்க குறியீடு அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க ரெஃபரன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி ஆதி ஆகமம், யாத்திராகமம், லேவியராகமம் அப்படின்னெல்லாம் நம்ம போடக்கூடாது. அதனால என்ன சொல்றோம், ஷார்ட் ஃபார்ம் போடுறோம் இல்லையா. யாத்து ஆதின்னு போட்டா ஆதி ஆகமம். ஆதி ஆகமம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் 8வது வசனம் வரைக்கும் நம்ம மென்ஷன் பண்றோம் இல்லைங்களா. ஆதி. மத்னா மத்தேயு. அதே நேரத்துல யோவான்னா யோவான், யோவா அப்படி போடுவாங்க. அப்போ அப்போஸ்தலர்னா ஆயிப், அப்போஸ்தலர் புள்ளி வச்சு அந்த ரெஃபரன்ஸ் நீங்க போடுவீங்க. அது போலதான் இந்த சுருக்க குறியீட்டு விளக்கம் ஆதின்னு போட்டு ஒரு சின்ன ஹைஃபன் போட்டு அதை என்ன செய்யணும், ஆதி ஆகமம் அப்படின்னு நீங்க அதை என்ன செய்யணும், சுருக்க குறியீட்டை நான் இப்படி எல்லாம் விளக்குறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணணும். அதுல இதெல்லாம் போட்டுட்டு பா போடணும். ஏதாவது பானா பக்கங்க, பானா பக்கம், பா ஈக்கு அப்படின்னா பக்கங்கள், பீனா பேஜ், பிஜினா பேஜஸ் அப்படிங்கிற தமிழ்லையும் ஆங்கிலத்திலயும் அதை தனித்தனியா அதை போட்டு அந்த சுருக்கு குறியீட்டை நீங்க விளக்கணும். சரிங்களா? அப்போ உங்களுடைய புத்தகத்துல ஒரு முக்கியமான பேர் வருது, அவர் பேர் வந்து பெருசா எழுத முடியல அப்படின்னா அதுக்கு வந்து சா இத்து சத் அப்படின்னா சத்திரியன் அப்படின்னு சொல்லி ஒரு இதை நீங்க என்ன செய்யலாம், அதை நீங்க வந்து விளக்க குறியீட்டுல கொண்டு வந்துடலாம். சுருக்கு குறியீட்டுல அதை விளக்கி நீங்க சொல்லலாம். சரிங்களா? எடுத்துக்காட்டாக, எடுத்துக்காட்டுங்கிறதெல்லாம் சொல்லக்கூடாதாங்க, சான்றுன்னு தான் சொல்லணும். இப்போ சான்றுகள். அப்ப இந்த சுருக்க குறியீட்டு விளக்கம் வந்து அதுல வரணும். மொத்தம் 6 விஷயங்கள் அந்த முகப்பு பகுதியில இடம்பெறணும். இதுதான் உங்களுடைய ஆய்வேட்டுடைய முதல் ஒரு விஷயம். ரெண்டாவது பகுதி என்ன சொன்ன, ஆய்வேட்டினுடைய உடற்பகுதி இல்லையா. உடற்பகுதி. உடற்பகுதியில நான் முதல்ல இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன், ஒரு நல்ல ஆய்வு 5 இயல்கள் கொண்டதாக அமையும். சரிங்களா? ஒரு நல்ல ஆய்வு 5 சாப்டர் தான் இருக்கும், அதிகமா போகக்கூடாது. பலவலா கொலகொலான்னெல்லாம் எழுதக்கூடாது. இல்ல சொல்ல வந்த கருத்துக்களை கிறிஸ்பியா, அதாவது ரத்தன சுருக்கமா ஒவ்வொரு தலைப்பையும் கரெக்டா தேர்வு செய்து
அதுக்கு தகுந்த உள் தலைப்பிட்டு நீங்க அதை விளக்கிக்கிட்டே வரணும். படிக்கிறதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஆய்வேடு சரி, ஆய்வேடு நீங்க ஒரு காலகட்டத்துல நூலாக்கம் பெறக்கூடிய சமயத்திலும் சரி, இந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போல வந்துட்டு இருக்குது அந்த ஒரு புக்கு. நான் படிச்ச காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ராஜேஷ்குமார் கிரைம் நாவல்னு இருக்கும். அதெல்லாம் நிறைய படிச்சிருக்கிறேன் நான். நீங்கெல்லாம் ஒரு சில காலகட்டத்துல படிச்சிருப்பீங்க, ஒரு சிலர் வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பீங்க. பட் பரவாயில்ல. இந்த ராஜேஷ்குமாருடைய கிரைம் நாவல் அந்த புத்தகமே பார்த்தீங்கன்னா 7 ரூபா 8 ரூபா தாங்க. ஆனா இன்னைக்கு புத்தகம் பார்த்தீங்கன்னா விலை கூட, நல்ல விலையாச்சு அந்த புத்தகங்களுடைய விலை. இன்னைக்கு அந்த கதை புத்தகங்கள் கிடைக்குது. பட் அதுல பார்த்தீங்கன்னா அந்த கிரைம் நாவல்ல முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே பரபரப்பா இருக்கு, வாசிச்சுட்டே இருக்கணும். அடுத்து என்னது, அடுத்து என்ன, கிளைமேக்ஸ்ல என்ன சொல்ல வராங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்னே வந்து என்ன செய்யணும், விறுவிறுப்பா அது படிக்கணும். அது போலத்தான் உங்களுடைய ஆய்வோடு எப்படி இருக்கணுங்க, நல்ல ஒரு நடையில ஒரு அழகான சொல்லாட்சியில நீங்க நல்லா சிறப்பா பண்ணணும். சரிங்களா? இப்போ ஒரு நல்ல ஆய்வு 5 இயல்கள் கொண்டதாக இருக்க வேண்டும். அடுத்தது அதுலயே பாத்தீங்கன்னா ஆய்வேற்றினுடைய உடல் பகுதியில அமைய வேண்டிய உறுப்புகள். உடல் பகுதி முதலாவதாக ஒவ்வொரு சாப்டர்லயும் என்ன செய்யணுங்க, ஒரு சின்ன சின்ன ஒரு முன்னுரை இருக்கணும். சரிங்களா? அது எழுதிக்கங்க. ஒவ்வொரு ஆய்வேற்றினுடைய உடற்பகுதியில அமைய வேண்டிய விஷயம் என்னன்னா, உடல் பகுதியில, அதாவது சாப்டர் 2ன்னு போட்டு உடனே போகக்கூடாது. சாப்டர் 2ல நீங்க என்னென்ன சொல்ல போறீங்களோ அதை ஒரு 4 வரி என்ன செய்யணும், அதை இந்த கருத்துக்களை முன்வைச்சு இந்த 2ஆம் இயல் விளக்கம் பெறுவதாக அமைகிறது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு முன்னுரை கொடுத்துட்டு தான் அந்த 2வது சாப்டருக்குள்ள போகணும். 3ஆவது சாப்டர், 4வது சாப்டர், அது முதல் சாப்டர்ல இருந்து ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு 10 வரி என்ன செய்யலாம், ஒரு முன்னுரையாக நீங்க கொடுக்கலாம். அது நல்லா இருக்கும். அப்படிதான் கொடுக்கணும், நல்லா இருக்கும். ஒரு முன்னுரையும் ஒவ்வொரு சாப்டருடைய கடைசியில ஒரு முடிவுரை இருக்கலாம். அந்த முடிவுரை எழுத முடியல அப்படின்னா, முடிவுரை எழுத தெரியல அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம், அந்த முடிவுரைய தொகுப்புரையா கூட மாத்தலாம். இந்த முடிவுரையை நீங்க என்ன செய்யலாம், தொகுப்பு உரையா அதை நீங்க, தொகுப்புரைன்னா என்ன தெரியுங்களா, முதல் சாப்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இருந்து என்ன எழுதிட்டு வரீங்களோ அதை அப்படியே தொகுக்கணும். தொகுத்து அது ஒரு 10-15 வரியில நீங்க என்ன செய்யணும், தொகுப்புரையா கொண்டாந்து இந்த ஆய்வுல இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆக இதுல இருந்து இந்தந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு வந்து புரிஞ்சது, இதை நான் வந்து என்ன செய்யறேன், இதனுடைய ஆய்வு நோக்கி இப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொல்லி நான் கருதுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அதை வந்து கன்க்ளூட் பண்ணலாம். சரிங்களா? முடிவுரை என்றாலே அது ஒரு தொகுப்புரையாகத்தான் அமையும். ஆகவே முடிவுரை அல்லது தொகுப்புரை என்று சொல்லி அதற்கு நீங்க என்ன செய்யலாம், அமைக்கலாம். அப்போ முன்னுரையில தலைப்பு என்ன செய்யணும், விளக்கம், ஆய்வின் எல்லை, ஆய்வுக்குரிய ஆதாரங்கள், முந்தைய ஆய்வுகளினுடைய நிலை, ஆய்வுக்கு மேற்கொண்ட வழிமுறைகள், ஆய்வுக்கு வகுத்து கொண்ட திட்டம் முதலான செய்திகள் இடம்பெறலாம். அதாவது முன்னுரையில தலைப்பு, விளக்கம், ஆய்வினுடைய எல்லை, அதை நீங்க ஏற்கனவே என்ன செய்ய இருக்கிறோம், கருதுகோள்ல அதை நம்ம சொல்லி இருக்கிறேன். ஆய்வின் எல்லை, ஆய்வுக்குரிய ஆதாரங்கள், முந்தைய ஆய்வுகளுடைய நிலை, ஆய்வுக்கு மேற்கொண்ட வழிமுறைகள், ஆய்வுக்கு வகுத்து கொண்ட திட்டம் முதலான செய்திகள் இடம்பெறலாம். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அந்த உடற்பகுதியில இருக்கணும். எந்த ஒரு பொருளை நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு, சொல் விளக்கம், பொருள் விளக்கம் இதெல்லாம் கொடுத்துட்டு இதை அடுத்த ஸ்டெப்பிங் சோனுக்கு உங்களுடைய பாயிண்ட்டுக்கு நேரா போறீங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுடைய பாடி ஆஃப் த கண்டென்ட் நல்லா இருக்கும். அடுத்தது முடிவுரை பகுதி. ஆய்வேட்டுல பாத்தீங்கன்னா முடிவுரை பகுதியில் அமைய வேண்டிய விஷயங்கள். அப்போ முதல் பகுதி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படித்தானே? முதல் பகுதி என்னதுங்க,
முகப்பு பகுதி, இரண்டாவது உடல் பகுதி அல்லது ஆய்வுரை பகுதி. சரிங்களா? அப்போ அதை நீங்க விளக்கிட்ட. மூன்றாவது பகுதி முடிவுரை பகுதி. இந்த ஆய்வேட்டுடைய முடிவுரை பகுதியிலே அமைய வேண்டிய அம்சங்கள் என்னென்ன இருக்கணும்? முடிவுரை பகுதியில இந்த ஆய்வுனால என்ன பயன்? வாட் இஸ் த யூசேஜ் ஆஃப் திஸ் தீசிஸ்? அப்படி இருக்கணும். இந்த ஆராய்ச்சினால என்ன பயன் விளைஞ்சது? பயன் இல்லாம எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டோம். பிரயோஜனம் இல்லாம எந்த ஒரு வேலையும் நம்ம செய்ய மாட்டோம், இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு சூழல் மத்தியில பயனுள்ள ஒரு ஆய்வை நம்ம என்ன செய்யறோம்? செய்யணும். ஓகே. அப்போ இந்த ஆய்வினால் விளைந்த பயன், இந்த அடுத்தது இந்த ஆய்வில் கிடைத்த தலை சிறந்த முடிவுகள், முக்கியமான சில விஷயங்கள் என்ன, மெயின் எசன்ஸ் என்ன, அதை நீங்க சொல்லணும். அப்போ உங்களுடைய ஆராய்ச்சிய அடுத்த விஷயம் என்ன சொல்லணும்னா, எதிர்காலத்தில் இன்னும் விரிவாக மேற்கொள்ள தக்க ஆய்வு குறிப்புகள் இடம்பெறலாம். அப்ப என்னுடைய ஆராய்ச்சியில வரக்கூடிய, இப்ப நான் இந்த ஆராய்ச்சி என்னுடைய கண்டென்ட்ல இதை நான் முடிச்சிட்டேன். ஆனா இன் ஃபியூச்சர்ல அதுக்கு ஒரு 4-5 பாயிண்ட் நீங்க எழுதலாம். எதிர்காலத்துல இந்தந்த கோணத்துல, அறிவியல் துறை சார்ந்து, இயற்கை சார்ந்து, அல்லது ஆன்மீகம் சார்ந்து, அல்லது மற்ற சமய நம்பிக்கையோடு பொருத்தி பார்த்து என்னுடைய ஆய்வுகளை இப்படி எல்லாம் செய்யலாம் அப்படிங்கறத என்ன செய்யலாம், எதிர்காலத்துல இந்த ஆராய்ச்சியை குறிப்பு வச்சுக்கிட்டு இன்னும் விரிவா பண்ணலாங்கிற ஒரு பல டைமென்ஷன்களை நீங்க குறிப்பிட்டு காட்டுறது நீங்க உங்களுடைய ஆய்வு அது சார்ந்த அறிவு திறனை வெளிப்படுத்துவதற்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருக்குங்க. அதனால ஆய்வு நண்பர்கள் இதை நீங்க கொஞ்சம் கவனமா நீங்க அதை செய்யுங்க. சரிங்களா? அப்போ ஆய்வேட்டினுடைய முடிவுரை பகுதியில் அமைய வேண்டியவைகள் என்னன்னா, முடிவுரை பகுதியில இந்த ஆய்வுனால என்ன பயன், வாட் இஸ் த யூசேஜ் ஆஃப் திஸ் தீசிஸ். அடுத்தது இந்த ஆய்வில் கிடைத்த தலை சிறந்த முடிவுகள் என்னென்ன, எதிர்காலத்துல இன்னும் விரிவாக இது எப்படியெல்லாம் இந்த ஆராய்ச்சியை தொடர்ந்து எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கறத பத்தின ஒரு குறிப்பு. அடுத்தது உங்களுடைய ஆய்வேட்டில் இறுதியில நீங்கள் எதிர்பார்த்த விடை வந்திருக்கலாம், நீங்கள் எதிர்பார்ப்பு வந்திருக்கலாம், அல்லது எதிர்பார்த்த விடையும் வந்திருக்கலாம், எதிர்பாராத விடையும் வந்திருக்கலாம். சரிங்களா? என்னுடைய ஆய்வேட்டில் என்னதுங்க, விவிலியம், சித்தர் பாடுகளிலே மெய்யியல் கோட்பாடு. ரெண்டு என்ன செய்யணுங்க, இப்படி இப்படி நின்றக்கூடாது. ஒரு ஆராய்ச்சி இப்படி நல்லா ஷார்ப்பா இறங்கி அப்படியே ஊசி மாதிரி போகும். அப்படின்னா தான் என்னதுங்க, உங்களுடைய ஆய்வேட்டை முடிச்சிருக்கிறீங்க. ஒருவேளை இப்படி யூ வடிவத்துல ரெண்டு கோடு யூ வடிவத்துல போய் முடிஞ்சதுன்னா உனக்கு போதிய முடிவு இல்ல, போதிய கன்க்ளூஷன் உங்களால முடிக்க முடியலது அதுக்கு அர்த்தம். சரிங்களா? அதாவது இந்திய மேப் எடுத்துக்கங்க, தமிழ்நாடு மேல இருந்து தமிழ்நாடுடைய பார்டர்ல கீழே ஸ்ரீலங்காவோட வரும்போது என்னதுங்க, ஒரு யூ ஷேப் வருது, ஒரு 2 பக்கம் கோடு வருது, கடைசியில ஒரு யூ ஷேப் வருது இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது, ஊசி மாதிரி 2 இறங்கி வரணும். அப்படி அதாவது ஈபிள் டவர் மாதிரி அப்படி சைன் ஏறி நல்லா என்ன செய்யணும், ஷார்ப்பா போய் நிக்கணும். சரிங்களா? அப்படி இருந்தா நீங்கள் எதிர்பார்த்த விடை வந்திருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். அல்லவென்று சொன்னால் நீங்கள் அது சரியா இல்லைன்னு சரியா இன்னும் முடிவுறாமல் இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். சரிங்களா? இப்போ ஆய்வேட்டினுடைய கடைசியில நீங்கள் எதிர்பார்த்த விடை வந்திருக்கலாம், அல்லது எதிர்பாராத விடையும் வந்திருக்கலாம். ஒருவேளை அப்படிப்பட்ட விடை, அதாவது பதில் வராவில்லை என்றாலும்
புதிய விடைக்காக உங்கள் உள்ளத்தை ஆயத்தமாக வைத்திருக்க வேண்டுமே தவிர அதிர்ச்சி அடையக்கூடாது. பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். சரி, இது 2 வரலப்பா அப்படின்னா ஒரு புது கருத்தை நீங்க என்ன செய்யணும்? ஒரு புதிய விடைக்காக உங்களுடைய உள்ளத்தை ஆயத்தமா வைத்திருக்க வேண்டுமே தவிர அதிர்ச்சி அடையவே கூடாது. ஆய்வினுடைய முடிவுகள் நாம் நினைத்தபடி வர வேண்டும் என்ற தேவையும் இல்லை. அதே நேரத்தில் எதிர்பாராத முடிவுகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை கொண்டவரே நல்ல ஒரு ஆய்வாளராக நீங்கள் இருக்க முடியும். சரிங்களா? சரி, இப்ப அடுத்ததுல பார்க்கும்போது இதுல 3 பகுதி சொல்லிட்டேன். இது வந்து தீசிஸினுடைய 2வது பாயிண்ட் இல்லையா? முகப்பு பகுதி, உடற்பகுதி தான் சொல்லியிருக்கேன், முடிவுரை பகுதி இல்லையா? 3வது பக்கம் பார்க்கும்போது முடிப்பு பகுதி எப்படி இருக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப ஆய்வேட்டினுடைய முடிவுரை வந்துட்டீங்க. அடுத்து முடிப்பு பகுதி. முடிப்பு பகுதிக்கும் முடிவுரைக்கும் வேற வேற இருக்கணும். தொடர்பு வேற, 2 மாணவர்கள் அதனுடைய புரிந்து கொள்ளுதலை கரெக்டா நீங்க புரிஞ்சுக்கணும். முடிப்பு பகுதியில இப்ப வந்து முன்னுரை எழுதிட்டீங்க, பாடி ஆஃப் த கண்டென்ட் 5 சாப்டர் எழுதிட்டீங்க, முடிவுரை பகுதி எழுதிட்டீங்க. இதுதான் மெயின். இது முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன செய்யணும்? முடிவுரைக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, முடிப்பு பகுதியிலே இடம்பெற வேண்டிய உறுப்புகள், அதாவது முடிப்பு பகுதியே இடம்பெற வேண்டியவை என்னென்ன அப்படிங்கறது இங்க நான் பார்க்கணும். சரிங்களா? தீசிஸ் நான் மாணவர்கள் நல்லா புரிஞ்சிருக்கலாம். எனிஒன் யாராவது பதில் சொல்றீங்களா? ஏதாவது புரியலன்னா உடனே கேட்டுருங்க. இப்போ கொஞ்சம் உங்களுடைய மைக்கு கொஞ்சம் ஆன் பண்ணுங்க ப்ளீஸ். சகோதரி சுஷ்மா ஆன் பண்ணிருக்கிறீங்க, பேசத்தான் முடியல, பேசுங்க. ஆன் பண்ணது தெரியல உங்களுக்கு. வெரிமா, ஹலோ சொல்லுங்க. ஆய்வின் நெறிமுறைகள் சொல்லிட்டீங்களே, அது ஒரு தடவை கூட விளக்க முடியுங்களா? ஃபர்ஸ்ட் ஆய்வேட்டின் குறிப்புகள் சொல்லி போட்டீங்க, அது கூட எங்க வீட்டுல கரண்ட் போயிடுச்சு, அது கட் ஆயிடுச்சு. சரிம்மா, பரவாயில்ல. மேரிமா சொல்லுங்க. எனக்கு அந்த உடல் பகுதி சொல்லுங்க ஐயா. உடல் பகுதி. ஓகே ஓகே. உடல் பகுதியில ஒவ்வொரு சாப்டர்லயும் என்ன செய்யணும்னா, 1வது சாப்டர் அப்படிங்கும்போது ஒரு 10 வரிகளை ஒரு முன்னுரையில முதல் சாப்டர்ல இங்க என்னென்ன எழுத போறீங்க அப்படிங்கிறத இந்த இயலிலே காண்போம். இப்போ இயேசு கிறிஸ்துடைய என்ன சொல்றீங்க, அற்புதங்களை குறிச்சு ஒருத்தர் எழுதுறீங்கன்னு வைங்களேன். அப்போ பொதுவா என்ன செய்யுங்க, அற்புதம்னா என்ன? அற்புதம்னா ஒரு விளக்கம். அற்புதங்கள் என்ன செய்யறீங்க? அற்புதம்னா சொல் விளக்கம், பொருள் விளக்கம் எல்லாம் கொடுத்துட்டு, கிறிஸ்டியானிட்டியில மட்டும்தான் அற்புதத்தை பத்தி நடக்குதா? வேற எந்தெந்த சமயங்கள் எல்லாம் அற்புதத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு பாயிண்டா சொல்லிட்டு வரணும். ஒவ்வொரு சமயத்திலையும் இந்த அற்புதங்கள் எப்படியெல்லாம் பார்க்கப்படுது, அது ஒவ்வொரு சமயத்திலையும் அற்புதங்கள் எப்படியெல்லாம் புரிந்து கொள்ளப்படுதுங்கிறத நீங்க சொல்லணும். அதாவது உதாரணத்துக்கு சொல்றேன், இஸ்லாமில எப்படி அற்புதம் நடக்குது? ஒன்றும் இல்லை, வீட்டுக்குள்ள தேள் வருது. தேள் வந்துருச்சுன்னு வைங்களேன், அதை ஐயாவோ அம்மாவோ பார்த்துட்டாங்க. உடனே என்ன செய்யறோம், அவங்க குரானை எடுத்து ஓதுனா வந்த வழியிலேயே அந்த தேள் திரும்பி போகுது அப்படிங்கிறது அவங்களுடைய அற்புதம். சரிங்களா? அதே போல இந்து சமயத்துல எப்படி அந்த அற்புதங்கிற வார்த்தையை எப்படி பாக்குறாங்க, அதே நேரத்துல சீக்கிய சமயத்துல எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு 2-3 சமயத்தை குறிச்சு நீங்க அதுல இருக்கக்கூடிய அற்புதங்களை குறிச்சு நீங்க என்ன செய்யணும், பட்டியலிட்டு காமிச்சிட்டு தான் இதுல இருந்து மேற்கொண்ட இப்படிப்பட்ட அற்புதங்களில் இருந்து கடைசியா நீங்க வரீங்க
கிறிஸ்டியானிட்டியில மேற்கண்ட அற்புதங்களுடைய தாக்கம் அது சார்ந்த இணைவு இருக்குதா அல்லது டிஃபரன்ஸா அதுல சொல்லியிருக்கா அப்படிங்கிறத கீழே கொண்டு வரணும். அப்போ ஒவ்வொரு சாப்டர்லயும் என்ன செய்யுங்க, அப்படி அப்படியே பிரிச்சு காட்டும். அப்படி பிரிச்சு காமிச்சீங்கன்னா தான் அற்புதம்னா என்னங்கிறது முதல்ல சொல்லிட்டு தான் அடுத்து என்ன செய்ய போறீங்க, வேதாகமத்தில் இருக்கக்கூடிய அற்புதம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அதுல குறிப்பா இயேசுநாதருடைய காலகட்டத்துல எந்தெந்த சூழல்ல எந்தெந்த சந்தர்ப்பத்துல அவர் அற்புதம் செஞ்சார், யாருக்கெல்லாம் அற்புதம் செஞ்சார், எப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்கு அற்புதம் செஞ்சார், இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட மக்களுடைய மனநிலை என்ன, அவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொண்ட மக்களுடைய வாழ்க்கையில பின்னாடி அவங்க என்னென்ன காரியத்தை செஞ்சாங்க. அநேகர் என்ன செஞ்சாங்க, இயேசு கிறிஸ்துனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போனார்கள். அப்படிதான் இருக்குது இல்லையா? அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வரணும். புரிஞ்சுதுங்களா மேரி அம்மா? ஓகே சார், தேங்க்யூ. புரியலன்னா கேட்டுருங்க. ஓகே, சரிங்களா? இப்போ இந்த முடிப்பு பகுதியில முடிவுரையெல்லாம் எழுதிட்டீங்க. எழுதின பிறகு நீங்க அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன செய்யணும், நேரம் சொல்லி இருக்கணுமே, நீங்க துணை நூல் பட்டியலை கொண்டு வந்திருக்கணுங்க. சரிங்களா? துணை நூல் பட்டியலை கொண்டு வந்திருக்கணும். துணை நூல் பட்டியல் அப்படில அதுல நீங்க இந்த ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்ட எத்தனை புஸ்தகம் எடுத்துக்கிட்டீங்களோ அத்தனை என்ன செய்யணும், அகர வரிசையில எழுதணும். சரிங்களா? அப்போ என்ன செய்யணும், ஆசிரியர்களுடைய பேரு, புத்தகத்தினுடைய பேரு, அதே நேரத்துல என்ன சொல்றோம், புத்தகம் வெளிவந்த அச்சகத்தினுடைய பேரு, எந்த ஊர், சென்னைனா சென்னை, தஞ்சாவூர்னா தஞ்சாவூர், கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் போட்டு பதிப்பு ஆண்டு அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யணும், அதுல அதுல பொருத்தி எழுதணும். சரிங்களா? அதுதான் தொலைநூல் பட்டியல். அப்ப அந்த துணைநூல் பட்டியல் ஆசிரியருடைய பெயர்ல இருந்து அகர வரிசைப்படித்தான் எழுதணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும், அகர வரிசை தெரியலனா சத்தம் எல்லாம் ஒரு வாய்ப்பாடு வாங்கிக்கங்க. குழந்தைங்க யூஸ் பண்றாங்க இல்லையா? ஆமா, தமிழ்ல ஆனா ஆவணா மொத்தம் எத்தனை எழுத்துங்க நண்பர்களே, கேக்குதுங்களா? 12. எங்க ஆனா ஆவணா காங்காச்சா இதெல்லாம் எவ்வளவு எழுத்துங்க? தமிழ் எழுத்துக்கள் எத்தனை? என்னங்க? 247 மொத்தம். கரெக்டா சொல்லிட்டீங்க. இதே நம்ம பல பேர் யோசிச்சுட்டு இருக்கிறோம். பரவாயில்ல, அந்த வாய்ப்பாடு வாங்கி அதுல ஆனா ஆவணா கரெக்டா எது முன்னாடி பின்னாடி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆசிரியர்களுடைய பெயர்களை வச்சு அகர வரிசை படித்து நீங்க எழுதணும். முதல்ல தமிழ் நூல்கள். ரெண்டாவது என்ன செய்யணும், ஆங்கில நூல்களை நீங்க பட்டியலிடலாம். சரி, அந்த தமிழ் நூல்கள்ல அதுல நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு உங்களுக்கு. அதுல நீங்க ஆய்வுக்கு எடுத்து பயன்படுத்திட்டு முதன்மையான ஆதாரங்கள், துணைமையான ஆதாரங்கள், அதுக்கப்புறம் என்ன செய்யணும், கட்டுரைகள், என்னென்ன கட்டுரை, இதழ்கள், என்னென்ன இதழ்கள் இருந்து எடுத்தீங்க, ராணி, குங்குமம், கல்கி, எந்த பத்திரிக்கை வேணா கூட நீங்க மேற்கோள் எடுத்திருப்பீங்க. இந்த நூலெல்லாம் உங்களுக்கு உபயோகப்படுத்தா அது இது இதழ்கள். அப்புறம் வலைதளத்துல போயிட்டு நீங்க என்ன செய்யுங்க, வெப்சைட்ல உங்களுக்கு நிறைய வெப்சைட் இருக்கு. அதுல நீங்க தேட வேண்டிய வெப்சைட்டுகளை எதுங்கிறத நான் உங்களுடைய நோட்ஸ் ஆஃப் த லெசன்ல குறிப்பிட்டிருக்கிறேன். நீங்க அதுல போய் பார்க்கலாம். நல்ல தரமான கட்டுரைகள் இருக்கும். ஏதோ கிடைச்சது போற போக்குல கைக்கு கிடைச்சதெல்லாம் எழுதிட்டு போயிடலாம்னு சொல்லி தயவுசெய்து நாங்க மாணவர்கள் அப்படி எழுதாதீங்க. பொருள் சார்ந்து கருத்தாளம் மிக்க விஷயங்களை தான் நீங்க என்ன செய்யணும், ஆய்வேட்டுல நீங்க குறிப்பிடணும். ஏதோ போற போக்குல அடிச்சுட்டு போயிடுவோம், அவர் படிக்கவே போறாருன்னு சொல்லி பண்ணக்கூடாது. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், உங்கள் எழுத்துக்களை கொண்டே நீங்கள் யார் என்பதை இந்த உலகம் மதிப்பீடு செய்ய காத்திருக்கிறது. சரிங்களா? ஆகையினால மாணவ மணிகள், நீங்கள் நல்ல தரமான எழுத்துக்களை, நல்ல ஒரு மேற்கோள்களை காட்டணுங்கிறது என்னுடைய ஆசை, விருப்பம்.
அப்போ துணை நூல் பட்டியல் அகர வரிசையில நீங்க அமைக்கணும். அடுத்த பின் இணைப்புகள் சின்ன அளவில் இருந்தால் ஒரே பகுதியில அதை நீங்க அதை சொல்லிடலாம். சின்ன ஒரு இதுல கண்டென்ட் இருந்ததுன்னா அதை நீங்க என்ன செய்யலாம், ஒரே பகுதியில அதை நீங்க வந்து அதை குறிப்பிட்டு சொல்லிடலாம். அப்போ இதுல குறிப்பா என்னன்னு பாத்தீங்கன்னா, பக்க எண் அமைப்பு முறை அடுத்த தலைப்பு போட்டுக்கோங்க. பக்க எண் அமைப்பு முறை எப்படி அதுல பக்கம் போடுறதுங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆய்வேட்டில முன்னுரை என்று தொடங்கிய அந்த பக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் தொடர்ந்து வரிசை எண் இருக்கணும், தொடர் எண் இருக்கணும். அதுல எந்த விதமான மாற்றம் இருக்கக்கூடாது. 1லிருந்து 250 பக்கம் எழுதுனீங்கன்னா அந்த 250 பக்கமும் உங்களுக்கு வந்து வரிசையா இருக்கணும். நம்பர் வந்து என்ன செய்யக்கூடாதுங்க, மாறக்கூடாது. சரிங்களா? அதை நீங்க மாணவர்கள் இதை நீங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும். எந்த பக்கமும் பேஜ் நம்பர் இல்லாம விடுபடக்கூடாது. அதை நீங்க ஒரு விஷயத்த நீங்க கரெக்டா நீங்க வச்சுக்கணும். அடுத்தது பின் இணைப்பு அப்பெண்டிக்ஸ் ஒரு 10 பக்கம் ஒரு தனி தொகுதியா இருந்தாங்கன்னா அதுக்கு மட்டும் தனியாக ஒரு நம்பர் கொடுக்கலாம். சரிங்களா? அதுக்கு மட்டும் நீங்க என்ன செய்யலாம், தனியா ஒரு நம்பர் கொடுக்கலாம், தப்பில்லை. முகப்பு பகுதிக்கு மட்டும், முகப்பு பகுதினா எதுங்க, ஆய்வேட்டின் தலைப்பு பக்கம், மேற்பார்வையாளர் சான்றிதழ், ஆய்வாளரின் உறுதிமொழி, நன்றியுரை அல்லது முகவுரை, புறடக்கம், சுருக்க குறியீட்டு விளக்கம். இது 6 பாயிண்ட் சொன்ன இல்லைங்களா? அதுக்கு வந்து என்ன செய்யலாம், ரோமன் லெட்டர் 1, 2 அல்லது 3 கோடு போட்டா 3, 1B போட்டா 4, அந்த ரோமன் லெட்டரை உபயோகப்படுத்தலாம். இப்போ முகப்பு பகுதிக்கு நம்ம நம்பர் 1, 2ன்னு போட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதுக்கு வந்து ரோமன் லெட்டரை நீங்க உபயோகப்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? புரிஞ்சிருச்சுங்களா? யாரு எல்லாம் லைவ்ல இருக்கிறீங்களா? வந்து செல்ல நீங்க வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு ஏதாவது வீட்டு வேலை பார்த்துக்கிறீங்களான்னு ஒன்றும் தெரியல. ஐயா அம்மா எல்லாம் லைவ்ல இருக்கீங்களா? இருக்குங்க. இருக்காங்கய்யா. ஆமா, ஏன்னா அப்பப்ப கேட்க வேண்டியதா இருக்குது. அமைதி, ஒரு நிசப்தமா இருக்கீங்களே, அதுதான் கொஞ்சம் இதா இருக்கு. ரைட். அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பக்க எண் அமைப்பு முறையில முகப்பு பக்கத்துல ரோமன் லெட்டர் முன்னுரைன்னு போடுறது தொடங்குறீங்களே, அதுல இருந்து நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய 1ஆம் நம்பர்ல இருந்து பிப்ளியோகிராஃபி முடிக்கிற வரைக்கும் நம்பர் போட்டிருக்கணும். அதுக்கு பின்னாடி நீங்க சேர்க்கக்கூடிய அப்பெண்டிக்ஸ் பின் இணைப்பு எதா இருந்ததுன்னா அதுக்கு தனி நம்பர் கொடுக்கலாம். சரிங்களா? ரைட். ஃபுட்நோட்டு தான் திரும்ப சொல்றேன். அடிக்குறிப்பு அமைவிடம் ஒவ்வொரு பக்கத்தினுடைய இறுதியிலோ அந்தந்த பேஜ் கீழையோ அல்லது ஒவ்வொரு சாப்டருடைய கடைசியிலையோ அது என்ன செய்யலாம், அமையலாங்க. அதை வந்து நம்ம வந்து உங்களை வந்து யாரா சரி, நீங்க வந்து எந்த ஒரு பட்டத்துக்கு நீங்க ஆராய்ச்சி படிப்பு படிக்க போகிறீங்களோ அப்ப நேர்முக வகுப்பு உங்களுக்கு நடக்கும். உங்களை எல்லாம் இன்டர்வியூ பண்ணித்தான் அவங்க என்ன செய்வாங்க, பிஹெச்டி அல்லது மாஸ்டர் ஆஃப் தியாலஜி எழுதுறதுக்கு அவங்க அலோவ் பண்ணுவாங்க. எம்டியூலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மினி டிசர்டேஷன் இருக்குன்னு சொல்லி பிரின்சிபல் ஐயா சொல்லியிருக்கிறாரு. அது உங்களுக்கு அவர் வந்து ஃபர்தரா உங்களுக்கு எப்படிங்கிறத அவர் சொல்லுவாரு. அப்படி சொல்லும்போது நீங்க அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்க. ரைட். அடிக்குறிப்பினுடைய அமைவிடம் ஒவ்வொரு பக்கத்தினுடைய இறுதியிலோ அல்லது ஒவ்வொரு சாப்டர்னுடைய கடைசியிலோ அது அமையலாம். அடுத்தது படங்கள் எங்கெல்லாம் எங்க அமைக்க வேணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது
படங்கள் எல்லாவற்றுக்கும் நம்பர் கொடுக்கணும். அந்த படங்களை பற்றிய விவரங்களை அல்லது விவர அட்டவணை பற்றிய அது சார்ந்த விவரங்களை அல்லது விவர அட்டவணை பொருளடக்கத்திற்கு அடுத்தாற் போல அமைக்கும். ஏதாவது புரியுதா? படங்கள் எல்லாவற்றுக்கும் நம்பர் குறிப்பிடணும். அந்த படங்கள் என்ன செய்யணுங்க, அந்தந்த படங்களை பற்றிய விவரங்களை வரிசையா அது வந்து என்ன செய்யணும், காட்டிட்டு வரணும். அது விவர அட்டவணையை பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா அதுக்கு என்ன ஒரு ஒரு இதை ஒரு டேபிள் போட்டு நீங்க என்ன செய்யலாம், படம் 1 இதை பத்தி விளக்குது, படம் 2 இதை பத்தி விளக்குது அப்படிங்கிற விவர அட்டவணையை வந்து என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, ஒரு அட்டவணை ஒன்று டேபிள் போட்டுட்டீங்கன்னா இண்டெக்ஸ் இருக்கு இல்லைங்களா, பொருளடக்கம், அந்த பொருளடக்கத்திற்கு அடுத்த பேஜில் அங்க முன்னாடியே ஃப்ரண்ட்லயே கொண்டு வச்சிடலாம். அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அதை பார்க்கறவங்க ஒவ்வொரு படத்துக்கும் தீசிஸ்ல நீங்க ஒரு படம் வச்சிருக்கிறீங்க, இந்த படத்துக்கு இதுதான் விளக்கம் அப்படிங்கிறத அதை படிக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க. இப்ப புரிஞ்சிருச்சுங்களா? சரி. மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி என்று நம்புகிறேன். அடுத்தது அட்டவணை எண் எப்படி அமைக்கணும்? படங்கள் என்ன அமைப்பு ஓகே, அட்டவணைகளுக்கு நம்பர் போடணும். ஏதாவது ஒவ்வொரு அட்டவணையா நீங்க அதை போட்டு கடவுளுடைய நாமங்கள் யெகோவா ஈரே, யெகோவா ஷாலம், யெகோவா ஷம்மா அப்படின்னா என்ன, அதுக்கு ஒரு சின்ன ஒரு அட்டவணை போட்டீங்கன்னா அதுக்கு ஏத்தாப்புல நீங்க என்ன செய்யணும், யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர், யெகோவா ஷாலம் சமாதானம் தருகிறீர் அப்படிங்கிற ஒரு அட்டவணை போட்டீங்கன்னா, அது மாதிரி எந்தெந்த இடத்துல அட்டவணை போட்டிருக்கிறீங்களோ ஒவ்வொரு அட்டவணைகளுக்கும் நம்பர் போட்டு ஒவ்வொன்றுக்கும் பெயர் தந்து இந்த அட்டவணையை விவரங்களை பொருளடக்கத்திற்கு அடுத்தது கூட தரலாம். ஒருவேளை படங்கள் எண் இல்லைன்னா கூட ஒரு அட்டவணைனாலும் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த அட்டவணையை கொண்டு போய் சேர்த்தலாம். எனி ஒன்னும் படத்துடைய டீட்டெயில்ஸ் இருக்கலாம் அல்லது அட்டவணை குறித்து ஒரு டீட்டெயில்ஸ் அதுல இருக்கலாங்க. அதை நீங்க மாணவர்கள் உங்களுடைய ஆய்வேட்டை உருவாக்கக்கூடிய நீங்க தான் இது வந்து முடிவெடுக்க வேண்டும். இது நானா என் இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. உங்களுடைய தீசிஸுடைய ரோலை பார்த்துட்டு தான் அது செய்யணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், ஆய்வு நிகழ்த்துகிற போது அழகியல் நோக்குக்கோ உணர்வுக்கோ கொஞ்சம் கூட மனதில் இடம் தராமல் ஆய்வை நிகழ்த்தலாம். அதாவது ஒரு விஷயத்த ஒரு அசைன்மெண்ட் பேப்பர் எழுதிட்டு வானா நம்ம என்ன செய்யறோம், ஸ்கெட்ச் பென்சில் வச்சுக்கிறோம், சேப் கலர், கருப்பு கலர், ப்ளூ கலர் எல்லா கலரையும் வச்சுக்கிட்டு போட்டு தீட்டுறோம். அந்த மாதிரியான வேலையெல்லாம் அங்க வேண்டாம். ஏன்னா தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஒரே லெட்டர், ஒரே எழுத்து அதுல இருக்கணும். ரொம்ப நல்லது. ஒரே மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். துணை தலைப்புகளை மட்டும் என்ன செய்யணும், அதை வந்து போல்டு பண்ணலாம், இல்லை டார்க்னஸ் கொடுத்து போல்டு பண்ணலாம். மற்றபடிக்கு ரேண்டமா அப்படியே போயிட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட விவரங்களை எல்லாம் நீங்க என்ன செய்யணும், நீங்க செய்தீர்கள் என்று சொன்னால் உங்க ஆய்வோடு அழகுறை இருக்கும். அதாவது ஆய்வேற்றுடைய ரேப்பர் டிசைன் மட்டும் வேணா நம்ம ப்ரெஸ்ல கொடுத்து அதை என்ன செய்யலாம், பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதை வந்து கல்லூரி நிர்வாகம் உங்களுக்கு வந்து அதற்குரிய ஆலோசனை வழங்கும். அதற்கு ஏற்றபடி நீங்கள் அதை அமைக்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ இந்த ஆய்வேடை வந்து நீங்க கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்படித்தான் ஆய்வேடை ஒப்படைக்க வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? இப்போ இந்த ஆய்வேடெல்லாம் வந்து நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி, இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, உங்களை நேர்காணல் அழைத்து எந்த தலைப்பில நீங்கள் ஆய்வு செய்ய போகிறீர்கள் அப்படின்னு கேட்பாங்க. குறைஞ்சது ஒவ்வொருத்தரும் என்ன செய்யலாம், ஒரு 5 தலைப்புகளை எழுதிட்டு போய் நீங்க காட்டலாம். இந்த தலைப்புகளுக்குள்ள இந்த தலைப்புகளை ஏதாவது ஒரு செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை நாங்க வந்து எழுதுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, நீங்க எழுதிட்டு போலாம். எழுதிட்டு போய் காட்டணும். அது இன்டர்வியூல அந்த தலைப்பு உங்களுக்கு வந்து ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னா, குறிப்பா ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். இயேசு கிறிஸ்துடைய திருப்பணியில்
பெண்களின் பங்கு அல்லது கிறிஸ்தவ அறம் ஒரு ஆய்வு. அப்போ இயேசு கிறிஸ்துவும் தொடர்பியலும் கொண்டு வரலாம், நல்லா இருக்கும். இது மாதிரி ஒரு தலைப்பு நீங்க உங்களுக்கு கல்லூரி நிர்வாகம் அதை உங்களுக்கு ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? சினாப்சிஸ் எழுதணும். என்னையாவது ஆய்வேடே முடிஞ்சு போச்சுங்கிறாரு, இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வர்றாரு, சினாப்சிஸ்ங்கிறாரு, இதை நான் எப்படி செய்ய போறேன் அப்படிங்கிற ஒரு மனக்கலக்கம். இப்படி புதுசா ஒரு குண்டை ஊதி போடுறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்கலாம். அப்படியெல்லாம் நீங்க யோசிக்க கூடாது, சரிங்களா? அப்போ உங்களை நேர்காணல் முடிச்ச பிறகு என்ன செய்வாங்க? ஆய்வு சுருக்கம், சினாப்சிஸ் இல்லைன்னா அப்டிராக்ட் எழுதிட்டு வாங்க அப்படிம்பாங்க. இது பாத்தீங்கன்னா பெரும்பாலான ஒரு காலேஜ் மற்றும் யூனிவர்சிட்டியில ஒரு ஆய்வாளர் ஒரு ஆய்வாளர் என்ன செய்யறாரு? ஆய்வேட்டை ஒப்படைக்கும் போது ஆய்வுக்குரிய 3 அல்லது 4 சுருக்க ஜெராக்ஸ் காப்பி இணைச்சு கொடுக்கணும். அந்த ஆய்வு சுருக்கத்தை தயாரிப்பது எப்படி? ஆய்வு சுருக்கம் வேணும். ஏன்னா உங்களுடைய தலைப்பு கொடுத்துட்டு ஆய்வு சுருக்கம் நீங்க கொடுக்கல அப்படின்னா எந்த தலைப்புல என்ன பண்ண போறீங்கன்னு யாருக்கும் தெரியாது. உங்களுடைய ஆய்வு சுருக்கத்தை கொடுத்தீங்கன்னா நாங்க கண்டுபிடிச்சிருவோம், இதுக்கான தரவுகள் இருக்கும், இதுக்கான தரவுகள் இருக்காது, இதுக்கான புத்தகங்கள் உங்களுக்கு கிடைக்காது, ரொம்ப திணறுவீங்க, கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லிட்டு நாங்க என்ன செஞ்சிருவோம்? முன்கூட்டியே உங்களுக்கு நாங்க அதை குறிச்சு சொல்லிடுவோம், சரிங்களா? ஆக இங்க நம்ம பார்க்கும்போது அதுக்குத்தான் என்ன செய்யணுங்க? எல்லாரும் சினாப்சிஸ் எழுதிட்டு வாங்க, ஆய்வு சுருக்கம் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம். இந்த ஆய்வு சுருக்கம் எத்தனை பக்கம் இருக்கலாம்? 3 முதல் 5 பக்கங்களுக்குள்ள இருக்கலாம், A4 ஷீட்ல. அவ்வளவுதான், போதும். அதுக்கு மேல வேண்டியதில்லை. அதே உங்களுக்கு அதிகம் தான். ஒரு 4 பக்கம் இருக்கலாம், மீதி போன 5 பக்கம் இருக்கலாம், அதுக்கு மேல போகக்கூடாது. அப்போ ஒட்டுமொத்த ஆய்வு கட்டுரையுடைய சாரத்தை, ஒரு ஆரஞ்சு பழத்தை மொத்தமா புழிஞ்சீங்கன்னா அதோடைய எசன்ஸ் எப்படி இருக்குங்க? அந்த எசன்ஸ 3 முதல் 5 பக்கங்களுக்குள்ள நீங்க தயாரிக்கணும். எத்தனை சாப்டரா பிரிக்க போறோம், ஒவ்வொரு சாப்டர்ல நீங்க எத்தனை துணை தலைப்பு போட்டு அதை நீங்க விவரமா நீங்க சொல்ல போறீங்க அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யலாம்? அதுல ஆய்வு சுருக்கத்துல நீங்க அதை காட்டணும். அப்போ ஒட்டுமொத்த ஆய்வு கட்டுரையுடைய சாரத்தை அல்லது பிழிவை ஒரு ஆய்வாளர் 3 முதல் 5 பக்கங்களில் தயாரிக்க முடியும். இதுல ஆய்வின் எல்லா வாதங்களையும் கொண்டு வராமல் இந்த ஆய்வு கட்டுரை சார்ந்து, அதாவது ஆய்வு கட்டுரையுடைய மைய பொருளையும் அதன் முக்கியத்துவத்தையும் தெரிவிக்கக்கூடிய வகையில் அமைய வேணும். இப்போ ஆய்வு கட்டுரையுடைய மைய பொருளும் அவருடைய முக்கியத்துவத்தையும் என்ன செய்றீங்க? ஆய்வு சுருக்கத்துல நீங்க அதை மென்ஷன் பண்ணி காட்டணும். பவுண்டில் இருக்கிறதெல்லாம் விவரமா சொல்லிட்டு மெயின் எசன்ஸ கோட்டை விட்டுறக்கூடாது, சரிங்களா? மெயின் எசன்ஸ் தான் முக்கியம், ஓகேவா? இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். மகாபாரத கதையில அதையெல்லாம் கேட்கறது உங்களுக்கு ஆர்வமா இருக்கும். இவ்வளவு நேரம் பாடமே சொல்லிட்டு இருந்தா புரியாது. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை நடந்தது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே துரோணாச்சாரியார் வில்வித்தை கத்துக் கொடுக்கிறார். இந்த வில்வித்தை கத்துக் கொடுக்கும் போது என்னென்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் கத்துக் கொடுக்கிறார். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பாண்டவர்களுக்கு கத்துக் கொடுக்கிறார். பாண்டவர்லாம் 5 பேரு, அண்ணன் தம்பி 5 பேரு. அதுல என்ன ஆச்சுங்க, 5 பேருக்கு ட்ரைனிங் துரோணாச்சாரியர் கத்துக் கொடுக்கும் போது ஒரு வில்லை அம்பை எடுத்து எய்ம் பண்ணுங்கிறாங்க. அந்த மரத்துல அந்த எய்ம் பண்ணுங்கிறாங்க. எய்ம் பண்ணும்போது என்ன ஆச்சு, ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க அந்த மரத்துல இருக்கிற பழம் தெரியுது, அந்த மரத்துல இருக்க இலை தெரியுது, அந்த மரத்துல இருக்கிற காய் தெரியுது,
அப்படின்னு பலரும் பல விதமான கருத்துக்களை சொன்னாங்க. அம்பு ஓடுறது எதுக்காக? பழத்தையும் காயை பறிச்சு சாப்பிட்றதுக்கா இல்ல இல்லையா? வேட்டையாடுறது. அதுல பாத்தீங்கன்னா அர்ஜுனன்ட்ட வில்ல அம்பை கொடுத்து நீ என்ன பாக்குறீங்க போது மரத்துல ஒரு பறவை தெரியுது, அந்த பறவையினுடைய கண்ணு எனக்கு தெரியுது அப்படிங்கிறாரு. இப்ப அம்பு விடணும்னா கரெக்டா அடிச்சாரு. அது போலதான் ஆய்வு சுருக்கம் எழுதும் போது என்ன செய்யுங்க, மெயின் எசன்ஸை நம்ம காட்டணும். அல்லாட்டி போன என்ன ஆகுதுங்க, வானத்துல சிலம்பம் பண்றவங்களா மாறி போயிடும். இல்ல இந்த பாண்டவர்கள் வில்லுட்ட கதையை எனக்கு அது தெரியுது இது தெரியுதுன்னு சொல்லிட்டு சொல்ல வந்த கருத்தை கோட்டை விட்டுரும். அதனால ஆய்வு மாணவர்கள் இதை நீங்க கொஞ்சம் கவனமா நீங்க அதை ஃபாலோ பண்றது நல்லது. ரைட். ஆய்வு கட்டுரையுடைய மைய பொருளையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் தெரிவிக்கக்கூடிய வகையில் அந்த ஆய்வு சுருக்கம் இருக்கணும். மிக சுருக்கமா இருந்தாலும் அதை படிக்கிறவர்களுக்கு ஆய்வினுடைய போங்கை ஓரளவு கணிக்கக்கூடிய விதத்துல இந்த சுருக்கம் ஆய்வு சுருக்கம் அமைவது வேணும். இதற்கு நீங்க என்னன்னா ஒரு 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 எக்ஸாம்பிள ஃபாலோ பண்ணலாம். இதை ஒப்பீட்டு ஆய்வா இல்ல தனி ஆய்வா, ஆய்வு முறைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு இல்லைங்களா? ரிசர்ச் ஆஃப் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுல நீங்க எந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறீங்க அப்படிங்கறத அதுல கொஞ்சம் அதை வந்து நாங்க நீங்க உங்களுடைய ஆய்வு சுருக்கத்தை நீங்க வந்து எழுதும் போதே அதை குறிச்சு நாங்க பார்த்துருவோம். சரிங்களா? அப்போ என்ன மாதிரியான ஒரு ஆய்வு முறையை நீங்க மேற்கொள்ள போறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய ஆய்வு சுருக்கத்திலிருந்து கைடு படிச்சுக்குவார். அப்போ இங்க இந்த இதை எழுதும் போது ஆய்வு சுருக்கம் எழுதும் போது ஃபுட் நோட் என் நோட் எழுதணுமா? கூடவே கூடாது, வேண்டாம். அது கொடுக்க வேண்டியதில்லை. ஆய்வு சுருக்கமோ துணை நின்ற நூல்களோ அது உங்களுக்கு வேண்டியதில்லை. என்ன எழுத போறீங்க 5 சாப்டர்ல, கடைசி என்ன சொல்ல போறீங்க, முடிவுல இந்த ஆய்வு இந்த மாதிரியான ஒரு இதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு 4 வரியோட எழுதி டக்குன்னு என்ன செய்யலாம், கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா அதை வந்து என்ன செய்வாங்க, உங்களுடைய அந்த ரிசர்ச் கமிட்டி, காலேஜில் இருக்கக்கூடிய அந்த ரிசர்ச் கமிட்டி அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம், உங்களுடைய ஆய்வேட்டை சிறப்பாக நீங்கள் முன்னெடுத்து போகலாம். சரிங்களா? சரி, இப்போ நண்பர்களே, இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கு. அதை நான் சொல்லிடுறேன். ஒரே ஒரு பாடம் மட்டும் விடுபடுத்திச்சுட்டு இருக்கிறேன். என்ன சொன்னா, முதல் பாடம் முடிச்சாச்சு. 2வது பாடம் வந்து ஆய்வு ஒரு வரலாற்று பார்வைன்னு சொல்லி நான் சொன்னேன். அந்த பாடத்தை வேண்டான்னு யோசிச்சேன். ஆனா திரும்ப பார்த்தீங்கன்னா அது ஒரு சில நபர்களிடம் கொடுத்து அதை பார்க்கும்போது அது இருந்தா நல்லா இருக்குமே என்று சொல்லி என்னை காட்டிலும் மிகச்சிறந்த அறிஞர் பெருமக்கள் சொன்னதுனால அந்த பாடத்தை நான் 2வது பாடமா சேர்த்திருக்கிறேன். இத சொல்லி முடிச்சிடுறேன். இன்னையோட இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன செய்யலாம், உங்களுடைய நூலை பெற்றுக்கொண்டு நீங்கள் வாசிக்கிறதுல இறங்கலாம். ஆய்வு ஒரு வரலாற்று பார்வை அடுத்த பாடம். ஆய்வு ஒரு வரலாற்று பார்வை. இந்த ஆய்வு அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏதோ திடீர்னு இந்த ஒரு நவீன காலகட்டத்துல மனிதனுடைய அறிவு பெருத்த காலகட்டத்துல தோன்றி வளர்ந்து விட்டது என்று சொல்லி அப்படி நம்பக்கூடாது. ஆய்வு என்பது திடீர்னு இந்த நூற்றாண்டுல தோன்றி வளர்ந்து விடவும் இல்லை பிரியமானவர்களே. இப்போ மனித சமுதாயம் தோன்றிய காலம் தொட்டு ஆராய்ச்சியும் இருந்து வருகிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இசை எப்படி உருவாச்சுங்க? காடுகளிலே
காடுகளிலே நிறைய விதமான மரங்கள் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா மூங்கில் மரம் இருக்கும். மூங்கில் மரத்துக்குள்ள ஒரு சில ஓட்டையெல்லாம் காய்ந்து போன மரம், வெடித்து போன மரத்துக்குள்ள என்னாச்சுங்க, காத்து உள்ள போயிட்டு வரனால ஒரு விதமான ஒரு சவுண்டு வரும். அதை கூர்ந்து பார்த்த மனிதன், ஏன் இந்த நேரத்துல சத்தம் வருது, மற்ற நேரத்துல ஏன் சத்தம் வரல, அப்ப இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி அவன் ஊதி பார்த்தான். ஒரு சவுண்டு வர ஆரம்பிச்சது. பாருங்க, மனித சமுதாயம் தோன்றின அந்த காலகட்டத்திலிருந்து என்னதுங்க, ஆராய்ச்சியும் இருந்து வந்து கொண்டே இருக்கிறது பிரியமானவர்களே. அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இல்லை. மனிதன் பேச கற்றுக்கொண்ட அந்த காலகட்டம் தொடங்கி ஆராய்ச்சியும் கூடவே தோன்றி இருக்கிறது. ஆராய்ச்சி என்பது படிப்படியாக உலகம் மற்றும் மனித சமுதாய வரலாற்றில் தொடர்ந்து வளர்ந்து வண்ணமாகவே இருந்து வருகிறது. உலகம் முற்றிலும் மனித சமுதாய வரலாற்றில் தொடர்ந்து வளர்ந்து வண்ணமாகவே இருக்கிறது. ஆராய்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும்தான் உருவாகி இங்கே பரவியது என்று கருதுவது பொருத்தமுடையது அல்ல. இப்போ மனித குலம், மனிதன் உருவான காலம், அவன் சிந்திக்க பேச தொடங்கின அந்த காலத்திலிருந்தே ஆராய்ச்சி என்பது உருவாயிற்று. அப்ப இது இன்ட்ரோடக்ஷன். இந்த தலைப்பினுடைய முன்னுரை அதுதான். உள் தலைப்பு பாருங்க, பகுத்தறி முறை என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பகுத்தறி முறையில மனிதன் ஒரு பொருளை கண்டவுடனே அந்த பொருளை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சி செய்யறான். அவன் அப்படி முயற்சி செய்யும் போது அந்த பொருளை சோதித்து பார்க்க முனைகிறான். சோதித்து பார்க்க முயற்சி செய்யறான். அதை பகுத்து பார்க்கும் போது அதனுடைய அமைப்பு பற்றியும் புற அமைப்பு பற்றியும் அவன் தெரிந்து கொள்கிறான். இப்படி ஒரு பொருளை பகுத்து பார்க்கிற முறையைத்தான் நாம் பகுத்தறி முறை என்று குறிப்பிடுகிறோம். இப்போ மனித உடலை எடுத்துக்கிட்டோம்னா, முதலில் மனித உறுப்புகளை பகுத்தறிந்து அதற்குரிய பெயர்களை தருகிறான். மனுஷன் தரான். கண்ணு, வாய், மூக்கு, காதுகள், கழுத்து பகுதி, செஸ்ட் பகுதி, வயிற்று பகுதி, ஒவ்வொரு பேர் பார்ட்ஸ். அதுல உள் சைடுல என்னாச்சுங்க, நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம், அப்புறம் கல்லீரல், கணையம், இருதயம், இப்படி பலவிதமான ஒரு விஷயத்த பகுத்தறிஞ்சு பார்க்கலாம். ஒரு பொருளை பகுத்தறிஞ்சு பார்க்கும்போது என்ன அதுங்க, ஒரு பலாப்பழத்தை எடுக்கிறீங்க, அது என்னது, முள்ளு முள்ளா இருக்குது, ஐயா அதாயா ஜாக் ஃப்ரூட்டு, ரைட்டு. அது எப்படி இருக்கோ அதை வாங்கி வந்து என்ன செய்யறாங்க, சோதிச்சு பார்க்கணும். இது அமைப்பு இப்படி இருக்கு, அதை எப்படி கட் பண்ணலாம், கட் பண்ணி பார்க்கும்போது என்ன, அதுக்குள்ள என்னதுக்கு சடையா இருக்குது, அதுக்குள்ள என்ன இருக்குது, சொலை இருக்குது, சொலைக்குள்ள என்ன இருக்குது, கொட்டை இருக்குது. இதைத்தான் வந்து ஸ்கூல் பிள்ளைங்க விடுகதையா படிச்சிருப்பாங்க. அப்பன் சொரியன் ஆத்தாள் சடைச்சி அவருடைய பிள்ளையோ சர்க்கரை கட்டி அப்படின்னு சொல்லி, அது என்ன அப்படிம்பாங்க சின்ன பிள்ளைங்க. உடனே பலாப்பழன்றுவா நம்ம பையன். இது ஒரு விடுகதையா இருந்தாலும் இது பகுத்தறிகிற முறைக்கு, பகுத்து பார்க்கக்கூடிய ஒரு முறை. இப்படி ஒரு பொருளை பகுத்து பார்க்கிற முறையைத்தான் நாம் பகுத்தறி முறை என்று குறிப்பிடுகிறோம். இரண்டாவது பெயரிடும் முறை. மனிதன் இரண்டாவது துணை தலைப்புக பெயரிடும் முறை. மனிதன் தான் பார்த்த பொருள்களுக்கு பெயரிடுகிறான். ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க, பிதாவாகிய தேவன் படைப்புகள் எல்லாவற்றையும் படைத்து விட்டு அது என்ன செஞ்சாரு, ஆதாமுடைய கையில கொடுத்தாரு. ஆதாம் என்ன செஞ்சான், அதை ஒவ்வொன்றுக்கும் பேர் வைக்கிறான். அந்த பெயர்கள் தான் இன்று வரைக்கும் நிலைத்திருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ மனிதன் தான் கண்ட பொருளுக்கு பெயரிடுகிறான். கடவுள் படைச்சு அவன் கையில கொடுத்துட்டார்.
ஆதாம் என்ன செய்யறான்? பெயர் வைக்கிறான். அந்த பொருள்களை பகுத்தறிந்து அவற்றுடைய உள்ளுறுப்புகளுக்கும் பெயரிடுகிறான். அப்படி பெயரிடும் போது சில நெறிமுறைகளை பின்பற்றுகிறான். அப்போ காய், கனி, விதை என்று சொல்லி உள்ள இருக்கிற பேர் பார்ட்ஸுக்கு எல்லாம் பேர் கொடுக்கிறான். முட்டை இருக்கிற முட்டை ஓடு, அது வேக வச்சாதான் தெரியுது வெள்ளைக்கரு. அதுக்குள்ள இருக்கிறது என்னதுங்க? மஞ்சள் கரு. ஆனா பேர் என்னங்க? முட்டை. முட்டைக்குள்ள உள் பார்ட் என்னங்கிறத சொல்றான். அதுதான் இடுகுறியாக பெயர் கொடுப்பதும் உண்டு, அதாவது காரணக்குறியாக பெயர் கொடுப்பதும் உண்டு. இதுக்குதான் இடுகுறி பெயர், காரண பெயர். முட்டையும் வெள்ளை மஞ்சள் கருவும் அதை சூழ்ந்திருக்கக்கூடிய வெள்ளை கருவும் பத்திரமா வச்சிருக்கிறதாங்க முட்டை. அப்போ அதுக்கு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க? காரண பெயரும் இடுகுறி பெயரும் அங்க கொடுக்கிறாங்க. மனிதன் தான் கண்டறிந்த பொருள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் பெயர் கொடுத்தால்தான் அவற்றை சுட்டி காட்டி பேச முடியும். மற்றவர்களுக்கு அதை குறித்து எடுத்து விளக்க சொல்ல முடியும். முட்டைன்னா எப்படி இருக்கும், அதுக்கு என்ன ஒரு கோட்பாடு, அதுக்கு எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? ஆக மனிதன் தான் அறிந்த பொருள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் பெயர் கொடுத்தால்தான் அதை குறித்து அந்த மனிதன் சுட்டி காண்பித்து பேச முடியும், மற்றவர்களுக்கு அதை குறித்து விளக்க சொல்ல முடியும். இது தெரியாதா, இதுதான் இது, அப்ப விளக்கம் சொல்றார். ஆகவே பெயரிடும் முறை என்பதும் இப்போது தோன்றியதல்ல, மொழி தோன்றின காலம் தொட்டே என்னதுங்க? பெயர் இடக்கூடிய முறையும் இருந்து வந்திருக்கிறது. அதுவும் ஒரு ஆய்வு. சரிங்களா? ரைட். அடுத்தது முதல்ல என்ன சொன்னோம்? பகுத்தறி முறை, பெயரிடும் முறை, தர்க்கவாத முறை. அடுத்தது தர்க்கவாதம், லாஜிக். லாஜிக்கே இல்லாம பேசுறியாப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு சிலர்கிட்ட. அப்போ லாஜிக் மெத்தட், தர்க்கவாத முறை. மனிதன் சிந்திக்க தொடங்கிய காலத்திலிருந்தே தர்க்கவாத முறையை பயன்படுத்தி இருக்கிறான். தர்க்கவாத முறை மூலமாக தன்னுடைய சிந்தனையை மனிதன் தொடர்ச்சியாக வளர்த்து கொண்டிருக்கிறான். ஏன், எப்படி, இது எப்படி லாஜிக், இது எப்படி செட் ஆகும் இல்லைங்களா? இது எப்படி? அப்ப இந்த தர்க்கவாத முறை பல தத்துவங்களை உருவாக்கி இருக்கிறது. தர்க்கவாதங்கள் எல்லாம் என்ன செஞ்சுக்க, பல தத்துவங்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. அப்ப இந்திய நாடு தத்துவத்துல ரொம்ப சிறந்து விளங்கின ஒரு நாடு. அப்ப கிரேக்கம் அதுவும் தத்துவத்துல சிறந்து விளங்கின ஒரு நாடாக இருந்திருக்கு. கிபி 6ஆம் மனுஷருங்க கிமு 6ஆம் நூற்றாண்டிலிருந்தே என்னதுங்க தத்துவம் உருவாகினது என்று சொல்லி அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள். அது இந்தியாவிலும் சரி மேற்காசிய நாடுகளா இருந்தாலும் சரி, கிமு 6ஆம் நூற்றாண்டு தத்துவம் உருவெடுத்த ஒரு காலம் என்று சொல்லி அதை குறித்து நான் பார்க்கிறேன். சரிங்களா? அப்போ தத்துவங்கள் உருவாவதற்கு என்னதுங்க தர்க்கவாத முறை துணை செய்ததா இருந்தது. இப்ப தர்க்கவாத கருத்துக்களை அனைத்தும் உண்மை என்று சொல்ல முடியாது. சில காலங்களுக்கு பிறகு பழைய கருத்துக்களை நீக்கிவிட்டு புதிய கருத்துக்களை நிறுவக்கூடும். சரிங்களா? தர்க்கவாத காலத்துக்கு பிறகு என்ன செய்யுங்க, அதிகமான ஆராய்ச்சிக்கு பிறகு என்ன செய்ய முடியுங்க, பழைய கருத்துக்களை நீக்கிவிட்டு புதிய கருத்துக்களை நிறுவக்கூடும். இதை சொல்லும் போது ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். சார்லஸ் டார்வின் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பரிணாம கோட்பாடு. அவர் என்ன பண்ணாரு, ஆரம்பத்துல தன்னுடைய கருத்துக்களை முன் வச்சாரு. குரங்குல இருந்துதான் மனுஷன் வந்தான் அப்படின்ட்டு. எல்லாரும் படிச்சிருக்கிறீங்களா நண்பர்களே? மைக் ஆன் பண்ணி பேசுங்க.
தம்ஸ்அப் போட்டு காட்டுறவங்க எல்லாம் லைவ்ல இருக்கிறீங்க. மத்தவங்க எல்லாம் வந்து ஏதோ ஆன் பண்ணிட்டு ஏதோ ஒரு வேலை வெட்டியில இறங்கிட்டீங்க போல இருக்கு. இல்லைங்க. ஓகே, வேலை முக்கியம். இந்த 1 மணி நேரம் இதை நீங்க படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப நீங்க அதான் நீங்க சிலர் பேர் யோசிப்பீங்க, அதான் அவர் ஏதாவது நோட்ஸ் தருவார்ல அதை பார்த்து படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஐயா, என்னதான் நோட்ஸ் கொடுத்தாலும் முதல்ல நீங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் போய் படிச்சீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த கொடுக்குங்க. புரிந்து கொள்ளுதல தருங்க. இந்த சார்லஸ் டார்வினுடைய மேட்டருக்கு வரும். அந்த மனுஷன் என்னன்னாரு, தன்னுடைய காலகட்டத்துல மனிதன் குரங்கிலிருந்து தான் பிறந்தான், பைபிள் சொல்றது போல கடவுள் அவனை படைக்கவில்லை என்று எதிர்வாதத்தை வைச்சார். இந்த சார்லஸ் டார்வின் கடைசியா மரிக்கும் போது என்ன சொன்னார் தெரியுங்களா? பைபிள் சொல்லி இருக்கிறதா உண்மை, என்னுடைய வாழ்நாள்ல நான் தப்பான ஒரு ஆராய்ச்சி பண்ணி மனித சமுதாயத்துக்கு கொடுத்துட்டனே அப்படின்னு சொல்லி பரிதாபமாக உயிர் விட்டார் என்று சொல்லி அவருடைய வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. அப்ப என்னதுங்க, தர்க்கவாத கருத்துக்கள் அனைத்து உண்மை என்று சொல்ல முடியாது. சில காலங்களுக்கு பின்னாடி பழைய கருத்துக்களை எல்லாம் தூக்கி போட்டு ஒரு புதிய கருத்துக்களை சொல்லக்கூடும். அப்போ தர்க்கவாத முறையை முழுமையாக நம்பி அறிவியல் சார்ந்த ஆய்வுகளிலே நாம் ஈடுபட முடியாது. சரிங்களா? புரிஞ்சுட்டீங்களா? தர்க்கவாத முறை. அடுத்தது வகைப்பாட்டு முறை. வகைப்பாட்டு முறை அடுத்த தலைப்பு. வகைப்பாட்டு முறை போது மனிதன் என்ன செய்யறாங்க, மனிதன் ஆய்வில் இறங்கின காலத்து, ஆராய்ச்சி செய்ய தொடங்கின காலத்திலிருந்தே தகவல் திரட்டுகிறான். திரட்டிய தகவல்களை ஒரு குறிப்பிட்ட அடிப்படையில வகைப்படுத்துறான். அவைகளை இயல்புக்கேற்ப, அமைப்புக்கேற்ற பயன்பாடு அல்லது செயல்பாட்டுக்கு ஏற்ப வகைப்படுத்தலாம். இந்த முறை இல்லாமல் எந்த அறிவியல் ஆராய்ச்சி செயல்பட முடியாது. பைபிள் ஒரு தொகுப்பு நூல் தான், தெரியுமா உங்களுக்கு? பைபிள் ஒரு தொகுப்பு நூலுங்க. பலரும் எழுதின புத்தகத்தை அவங்க என்ன செய்யறாங்க, நிசைய மாமன்றத்துல கூடி விவாதிச்சு ஒவ்வொரு நூலும் எதை முன்னாடி வைக்கலாம் எதை பின்னாடி வைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த திரட்டின ஆதாரங்களை எல்லாம் முன் வச்சு ஒரு ஆர்டர் கொண்டு வந்தாங்க. அதுதான் நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பைபிள். 66 புத்தகங்கள் கொண்ட சீர்திருத்த சபையினர் பயன்படுத்தக்கூடிய பைபிள். ரோமன் கத்தோலிக்க திருச்சபை மக்கள் இன்னும் கூட கூடுதலா ஒரு சுமார் 7 அல்லது 8 புத்தகத்தை அவங்க வந்து கூடுதலா வச்சு அதை வந்து வாசிச்சுட்டு வராங்க. அப்போ திரட்டப்பட்ட விஷய தகவல்களை ஒரு குறிப்பிட்ட அடிப்படையிலே வகைப்படுத்தி அதை இயல்புக்கு ஏற்ப, அமைப்புக்கு ஏற்ப, பயன்பாடு அல்லது செயல்பாட்டுக்கு ஏற்ப வகைப்படுத்துவதுதான் எழுதுங்க வகைப்படுத்தும் முறை என்று சொல்லி பார்க்கிறோம். இது வந்து பைபிளுக்கு பொருந்தும். ஏன்னா மத்தேயு வேற, மார்க்கு வேற, லூக்கா வேற, யோவான் வேற, இது 4 பேர் வேற வேற பக்கம் இருக்கிறாங்க. ஆனா 4 பேரும் ஒரே செய்தியத்தை எழுதுறாங்க. அதை தொகுத்து வைத்தார்கள் 4 நற்செய்தி நூல்கள் என்று சொல்லி. ரைட், இது வகைப்பாட்டு முறை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒப்பீட்டு முறை என்று சொல்லி பார்க்கிறோம். ஒப்பிட்டு பார்க்காமல் ஆராய்ச்சி செய்ய முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் என்ன செய்யணுங்க, ஒப்பிட்டு பார்த்தா தான் என்னதுங்க ஆராய்ச்சி பண்ண முடியும். ஒரே வகை சார்ந்த 2-3 பொருள்களை பற்றி ஆராய்ந்தாலும் ஒரே வகையான ஒப்பீடு நமக்கு தேவைப்படுகிறது. சரிங்களா? ஒரே வகையான ஒப்பீடு நமக்கு தேவை. அதைத்தான் உங்களுக்கு நான் சொன்னேன். அற்புதத்தை குறித்து நாம் சிந்திக்கிற பொழுது அல்லது ரட்சிப்பை குறித்து நாம் ஆராய்ச்சி கட்டுரை எழுதுகிற பொழுது இந்த ரட்சிப்பை பத்தி இந்து சமயம் என்ன சொல்லுகிறது,
சீக்கிய சமயம் என்ன சொல்லுகிறது, இஸ்லாம் சமயம் என்ன சொல்லுகிறது, பார்சி சமயம் என்ன சொல்லுகிறது, இல்ல தமிழ்நாட்டிலே உருவான சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது, வைணவ சித்தாந்தம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை வேதத்தினுடைய அந்த ரட்சிப்பின் செய்தியை மற்ற சமயங்களை ஒப்பிட்டு பார்த்து ஆராய்வது. அப்போ இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே வகையை சார்ந்த 2 அல்லது 3 பொருள்களை பற்றி ஆராய்ந்தாலும் ஒரே வகையான ஒப்பீடு நமக்கு தேவைப்படுகிறது. கால ஓட்டத்திற்கு ஏற்ப நேற்றைய நிலை, இன்றைய நிலை என்று வரலாற்றை வகைப்படுத்தி ஒப்பிட்டு காணலாம். இந்த ஒப்பீட்டு முறை வரலாற்று வகை ஒப்பீட்டு முறையாக இருக்கலாம். அன்னைக்கு என்ன சொன்னாங்க, இன்னைக்கு அது என்ன சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அன்னைக்கு இருந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல நோவாவுடைய பேழை மாண்டு அவர் என்ன செஞ்சாருங்க, பேழையில மாண்டு போகவில்லை. பேழைக்கு வெளியில் இருந்தவங்க எல்லாம் இதாயிட்டாங்க, இறந்துட்டாங்க, ஜலம் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு சொல்லி நம்ம பைபிள படிக்கிறோம். ஆனா அந்த நோவாவுடைய பேழையை குறித்து யாருக்கு தெரியல. ஆனா சமீபத்திய ஆராய்ச்சிகள் ஆராரத் மலையில ஒதுங்கின அந்த அந்த பேழையினுடைய மரத்துண்டுகள் எல்லாம் அங்கே கிடைச்சிருக்குது அப்படிங்கிற விஷயத்த ஆராய்ச்சி பூர்வமா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போலதான் டைட்டானிக் கப்பல் அழகா செஞ்சு விட்டாங்க, சொகுசு கப்பல். அது என்னாச்சுங்க, பனிப்பாறையில மோதி எந்த படத்துக்கு எந்த பக்கம் போதி எப்படி இதாச்சுன்னே தெரியல, போயிருச்சு. இந்த டைட்டானிக் கப்பலை தேட பல வருஷமா தேடி தேடி கடைசியா கண்டுபிடிச்சாங்க, இந்த இடத்துல கிடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த டைட்டானிக் கப்பலை வெளியில் இழுத்தாங்க, முடியல. ஏன்னா அதுல இரும்பெல்லாம் துரு ஏறி போய் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பளம் போல உடைந்து உடைந்து போகிற மாதிரி ஆரம்பிச்சது. அதுல ஒருத்தர் தாங்க போய் அந்த டைட்டானிக் கப்பலை போய் உள்ள போய் கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கி உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு தாங்க அதுக்கு அவர் டைட்டானிக் ஒரு படமே எடுத்தாங்க. சரிங்களா? அதனால இது வந்து ஆய்வுக்கு மட்டும்தான் இந்த கருத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். மற்ற விதத்துக்குலாம் இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது, வேற சிந்தனைகள் வரக்கூடாது மாணவர் மத்தியில. அப்போ ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு சூழல். வரலாற்றுல இதை ஒப்பிட்டு பார்த்து ஒரு புதிய விளக்கங்களை கொடுக்குறாங்க. சரிங்களா? அடுத்தது உறுப்பு பகுப்பு கோட்பாடு என்று சொல்லி, உறுப்பு பகுப்பு முறை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட ஒரு பொருளை பகுத்து பார்த்தால் அதனுடைய உள் உறுப்புகளை புரிந்து கொள்ள முடியும். அப்போ ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட ஒரு பொருளை பகுத்து பார்க்கணும். 4 விஷயத்திலேயே அதை என்ன செய்யணும், பகுத்து பார்த்து அதனுடைய உள் உறுப்புகளை புரிந்து கொள்ள வேண்டும். அவற்றுடைய செயல்பாடுகளை விளக்குதல் வேண்டும். ஆய்வுக்கு இன்றியமையாத ஒரு நல்ல ஒரு இடத்தை அது கொடுத்ததுங்க. இந்த ஆய்வு முறை என்ன செய்யறாங்க, நம்முடைய தமிழர் மரபில தொல்காப்பியர் காலத்திலிருந்தே காண்கிறோம். இந்த தொல்காப்பியர் எழுதின அந்த புஸ்தகத்துல சில பல பைபிள் தத்துவ கோட்பாடுகளும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்துல ஆராய்ச்சி மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விளைகிறேன். அப்போ உறுப்பு பகுப்பு முறை, இந்த உறுப்பை என்ன செய்யணும், பகுத்து பார்க்கணும். சரிங்களா? நம்ம எல்லாம் +2 படிக்கும் போது பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற மாணவர்களும் சரி, முந்தைய இருந்த மாணவர்களும் சரி, தவளையும் கரப்பா பூச்சி பிடிச்சிட்டு போய் என்ன செய்வாங்க, கெமிஸ்ட்ரி படிக்கிற பிள்ளைங்க, பயாலஜி படிக்கிற பிள்ளைங்களாம் கட் பண்ணி அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம என்ன செய்வோம், இது செம்பருத்தி பூ ஹைபிஸ்கஸ என்ன செஞ்சிருவோம், கட் பண்ணி உள்ள இந்த மகரந்த சேர்க்கை எது, அது எது, தண்டு எது, நூல் எது எல்லாம் வந்து நிறைய படிச்சிருப்போம். அது போலதான் உறுப்பு பகுப்பு கோட்பாடு, அதை உள்ளுறுப்புகளை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை பார்க்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா பரிசோதனை முறை. பரிசோதனை முறை என்னன்னா சமீப காலத்துல நிறுவப்பட்ட ஒரு ஒண்ணுங்க. நம்முடைய யோகங்கள் எல்லாம் உண்மையா இருப்பதில்லை.
உண்மைகளை எல்லாம் என்ன செய்யணுங்க, பரிசோதனை மூலம் கண்டறிந்து பின்புதான் மனிதன் என்ன செஞ்சான், கப்பலை கண்டுபிடிக்கிறான். பரிசோதனை. அப்போ பறவையை பார்த்துதான் விமானத்தை கண்டுபிடிச்சாங்க. ஆனா விமானத்தை கண்டுபிடிக்கும் போது எத்தனையோ விதமான தோல்விகள், அவமானங்கள் அந்த ரைட் பிரதர்ஸ்க்கு உருவாயிட்டு என்று சொல்லி அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நிறைய பார்க்கும். சரிங்களா? அப்போ யூகங்கள் எப்போதும் உண்மையா இருப்பதில்லை. உண்மைகளை பரிசோதனை மூலம் கண்டறிந்த பின்புதான் மனிதன் கப்பலை கண்டுபிடித்தான், வான ஊர்தியை கண்டுபிடித்தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வான ஊர்தினா ஏரோப்ளைன், புதுசா எதுவும் சொல்லி தமிழ் சொல்லாட்சிங்கிறதுனால பயந்துக்காதீங்க. அதுக்கப்புறம் ட்ரெயினை கண்டுபிடிச்சான். புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே பரிசோதனை முறையில் வெளிப்பட்டதே. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்னைக்கு எல்லாருடைய பார்வையும் அங்கதான் இருக்குது. முதல்ல என்னது கேட்டீங்க, ஒரு புரட்சி உருவானுச்சு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னாங்க. படிப்புல ஆர்வமா பல பேர் போய் படிச்சாங்க. இப்போ வர வர என்னாச்சுங்க, பொட்டி கடையில் கூட கம்ப்யூட்டர் வந்துருச்சு. இப்ப மனுஷன் என்ன செய்யறான், இதை அடுத்து போறான். ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மனிதனுடைய அறிவு எல்லை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. எதுங்க, பரிசோதனை முறை. புதிய அனுபவங்களை கொடுத்து மனித வாழ்வை வளமாக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். ஏஐ தொழில்நுட்பத்துல எத்தனையோ விதமான நன்மைகள் இருந்தாலும் மனிதனுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய அநேக பல கருத்துக்கள் இருக்கவே செய்கிறது. அதை ஆராய்ச்சியாளர்கள் வெளியிட மாட்டேங்கிறானுங்க. அதையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆய்வு வட்டங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இது பரிசோதனை முறை ஆய்வு. அடுத்து ரெண்டே விஷயத்தான், கட்டமைப்பு ஆய்வு, கட்டமைப்பு முறை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருள் எதுவா இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை புரிந்து கொள்ளுதல் இதனுடைய முக்கியம் என்று சொல்லி பார்க்கிறோம். கட்டமைப்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது. கடைசியா முறை வழி இசைவு இயக்க முறை என்று சொல்லி பார்க்கிறோம். முறை வழி இசைவு இயக்க முறை. இப்போ எந்த ஒரு பொருளும் முறை வழி இயக்க ஆய்வுக்கு கட்டுப்பட்டு மாறி வருது. அதாவது ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் இடையே உள்ள உறவிலும் சில இயக்க விதிகள் இருக்கணும். இப்படி ஒன்றுக்கொன்று தொடர்பை பற்றியும் ஒரு பொருளின் இயக்க நெறிமுறைகள் பற்றியும் ஆராய்ந்து ஒரு முழுமையான தெளிவான அறிவை பெறும்போது அறிவு பெற்றதாக ஆகிறது. அப்போ முறை வழி இயக்க விஷயம், நான் ஒன்றுக்கொன்று தொடர்பு பற்றியும் ஒரு பொருளுடைய இயக்க நெறிமுறைகள் பற்றியும் ஆராய்ச்சி ஒரு தெளிவான ஒரு அறிவை பெறும்போதுதான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய, கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த 6வது அறிவு முழுமை பெறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்ப இந்த ஆய்வு முறை என்பது இந்த ஆய்வியல் முறை வழிபட்ட இயக்கங்களையும் இயக்க விதிகளையும் அவற்றால் ஏற்படுகின்ற மாற்றங்களையும் அந்த விதிகளுக்கு கட்டுப்பட்ட பொருளினுடைய பல்வேறு அமைப்புகளையும் தெளிவாக இது ஆராய்ந்து கொள்ள முடிகிறது. கடைசி அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, மனித சமுதாயம் எல்லா துறைகளிலும் வளர்ச்சி பெறும் பொழுது இயல்பாகவே ஆராய்ச்சியும் பல்வேறு நிலைகளில் வளர்ச்சி பெற்று வருகிறது. இந்த வளர்ச்சி சமுதாய மேம்பாட்டுக்கு உதவுகிறது. இப்படிப்பட்ட சூழலில ஆய்வு துறைகள் படிப்படியாக பறந்து விரிந்து வளர்ச்சி பெறுகிறது. அப்போ ஆய்வின் பயன்பாடுகள் வளர வளர ஆய்வுக்குரிய தேவைகளும் வளருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆய்வினுடைய பயன்பாடுகள் வளர்ச்சி பெறும்போது ஆய்வுக்குரிய தேவைகளும் அது இருந்து கொண்டு வருகிறது. ஆகவே அன்பானவர்களே, இதுதான் ஆராய்ச்சி தோன்றின ஒரு வரலாறு. சரிங்களா? இப்போ இதுல நான் பார்க்கிற பொழுது ஆய்வு ஒரு வரலாற்று பார்வையில இப்படிதான் வரலாறாக அது வளர்ந்து வந்திருக்கிறது. வளர்ந்து வந்த இது இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பத்துல போய் நின்று இருக்குது. இதுக்கப்புறம் என்ன
கொண்டு வர போறாங்கன்னு தெரியல ஆராய்ச்சியில. ஆகவே மனுக்குலம் தலைப்பதற்கு நல்ல ஆய்வுகள் வந்தா போதும். மனிதனை விழுங்கக்கூடிய ஒரு ஆய்வுகள் அதை புறக்கணிப்பது நல்லது. என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. மனுக்குலம் பொறுமையோடு காத்திருப்போம். கடவுள் விட்ட வழி நடக்கட்டும். ஓகே, இப்பொழுது கேள்வி நேரம். நண்பர்களே, ஒரு 1/4 மணி நேரம் நமக்கு இருக்கிறது. இப்ப நீங்க கேள்வி கேட்கலாம். நண்பர்களே, கேள்வி கேட்கறதுக்கு யாராவது இருக்கிறீங்களா? இதுல இருந்து ஏதாவது புரிஞ்சிருச்சா? புரியலன்னா சொல்லுங்க, மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன். ஐயா அந்த பரிசோதனை முறையை இன்னொரு தடவை சொல்லுங்க ஐயா. அம்மா, பரிசோதனை முறை பாத்தீங்கன்னா, அது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல உருவான ஒரு விஷயம். இப்போ நம்முடைய யூகங்கள் எல்லாம் எப்போதும் உண்மையா இருக்கிறது இல்ல, பரிசோதிச்சாதான் தெரியும் இல்லைங்களா? ஓ, கால்ல நடக்கிறோம், கீழே விழுந்துட்டோம், அடிபட்டுருச்சு, கால் வீங்கிருச்சு. இது நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம்? ரத்த கட்டா இருக்குது, அதனால கால் வீங்கிருச்சுக்கிறோம். 1 வாரம் 10 நாள் அப்படியே பெருசா வீங்கிட்டே இருக்குது. என்ன ரத்த கட்டே போகலையேன்னு சொல்லிட்டு சும்மா என்ன செய்யறோம்? யோகத்துல என்ன செய்யறோம்? எண்ணெயை காய்ச்சி தடவுறோம், நீவுறோம், தோசைக்கல்ல காய வச்சு என்ன உப்பு ஒத்தரம் கொடுக்குறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா டாக்டர் கிட்ட போனா தான் என்ன செய்யுதுங்க? பரிசோதனை மூலம்தான் போய் பார்க்கும் போது என்ன ஆகுது? ஆனா உள்ள கால் உடைஞ்சிருக்கு, அதான் தொடர்ந்து கால் வீங்கி இருக்குது. அப்போ நம்முடைய யோகங்கள் எல்லாம் எப்போது உண்மையா இருக்கிறது இல்ல. உண்மைகளை பரிசோதனை மூலம் கண்டறிந்த பின்புதான் அதுக்கு அடுத்து என்ன ட்ரீட்மெண்ட்டுங்கிற நம்ம செய்யறோம். அப்ப இதுதான் பரிசோதனை முறை. இந்த பரிசோதனை முறையில தான் மனுஷன் என்ன செய்யறான்? கப்பலை கண்டுபிடிக்கிறான், ஏரோப்ளேனை கண்டுபிடிக்கிறான், ட்ரெயினை கண்டுபிடிக்கிறான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பரிசோதனை முறையில தான் இன்னைக்கு என்னாச்சுங்க? இன்னைக்கு ஏஐ டீச்சர் வந்துட்டாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் டீச்சர் வந்துட்டாங்களா இல்லையா ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துல? இதெல்லாம் எப்படி வந்துச்சுங்க? பரிசோதனை முறையில உருவானது. அப்போ இது மனிதனுடைய அறிவு சார்ந்த எல்லையை இழுத்துட்டு போது, எங்கேயோ இழுத்துட்டு போது, விரிவுபடுத்தியது. புதிய அனுபவங்களை மனிதனுக்கு கொடுத்து மனித வாழ்வை வளமாக்கியது. சரிங்களா? இப்ப அதான் யோசிக்கிறாங்க, ஏன் வாத்தியார்களுக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கணும், பேசாம இந்த மாதிரி ஒரு ரோபோட்டை இறக்கி விட்டா அது பாடம் நடத்திட்டு போகுது அப்படிங்கிற அளவு இன்னைக்கு என்ன செஞ்சுட்டாங்க? வந்துட்டாங்க. இன்னைக்கு அறிவியல் பரிசோதனை முறையுடைய வளர்ச்சியினால இன்னைக்கு பல பேருடைய வேலை வாய்ப்புகளை காவு வாங்கிட்டு இருக்குது. 10 பேர் செய்யக்கூடிய வேலையை ஒரே மிஷின் செய்யுது. அப்படிங்கும் போது என்ன செய்யறாங்க? பெரும் முதலாளிகள் அதான பாக்குறாங்க. நீ பேங்க்லயே அதுதாங்கம்மா நடக்குது. இன்னைக்கு ஒரு காலத்துல டிமாண்ட் டிராப்ட்னு எடுத்தோம், இப்ப டிமாண்ட் டிராப்ட் எடுக்க முடியுதுங்களா? இல்லையே. ஏன்? ஜிபேல அனுப்பிச்சுட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுட்டு போயிட்டே இருக்கிறான். இதுதாங்க பரிசோதனை முறை. தேங்க்யூ ஐயா. ஓகேம்மா. வேற ஏதாவது நண்பர்கள் கேள்வி கேட்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ஆய்வேட்டின் தலைப்பு பகுதின்னு சொல்லிட்டு அது ஒரு தடுத்து சொல்ல முடியுங்களா? ஆய்வேட்டினுடைய தலைப்பு பக்கம் சொல்லிட்டு ஃபர்ஸ்டே சொன்னீங்க. ஆமாம்மா, சொல்றதா தலைப்பு பகுதி நம்ம சொல்றோம்.
அதுதான். அதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஏதாவது எந்த இடம் உங்களுக்கு புரியலன்னு சொல்லுங்க, நான் அது சொல்றேன். வந்த போது கரண்ட் போயிடுச்சுனால நீங்க என்ன சொன்னேன்னு நான் கேட்கவே இல்லை. அந்த அம்மா, ஒரு ஆயவேட்டுடைய முகப்பு பகுதி அது டாபிக். அதுல முகப்பு பகுதியில் என்னன்னா, ஆய்வேட்டுடைய ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைப்பு, உங்களுடைய தலைப்பு, அதுக்கு கீழே எந்த ஒரு டிகிரிக்காக நீங்க இந்த பட்டத்தை நீங்க செய்றீங்க, இந்த டிகிரிக்காக இந்த ரிசர்ச் பண்றீங்க, எம்டிஹெச் ஆர் எம்டிவ் பாட பட்டத்திற்கு ஒரு பகுதியை நாங்க நிறைவு செய்யும் பொருட்டு இந்த ஒரு ஆய்வேடு சமர்ப்பிக்கப்படுகிறது. அது ஒரு மாடல் கொடுப்போம் உங்களுக்கு, அதுக்கு வரும். அதை சரி. நீங்க என்ன செய்யலாம், நீங்க அதை மென்ஷன் பண்ணலாம். அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஆய்வேட்டுடைய முகப்பகுதியில் அமைய வேண்டிய ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ்ல டாபிக், தலைப்பு, அதாவது தீசிஸோடைய தலைப்பு, நெறியாளர், அதுக்கு கீழே ஆய்வாளர், ஆய்வாளர் கீழே பார்த்தீங்கன்னா அந்த காலேஜுடைய எம்பளம் வரலாம். அப்போ ஆண்டு, எந்த வருஷம் நீங்க அந்த தீசிஸ் சப்மிட் பண்ண போறீங்களோ அந்த வருஷத்தை அந்த இடத்துல மென்ஷன் பண்றதுதான் ஆய்வேட்டுடைய தலைப்பு பக்கம். அதுக்கு அடுத்த பக்கத்துல என்ன வரணும்னா, நெறியாளர் அல்லது மேற்பார்வையாளர் சான்றிதழ். இப்ப நான் உங்களுக்கு கைடா இருந்தேன்னா, யாரு நீங்க, சுஷாமாவா? ரைட். இந்த உங்களுடைய தீசிஸ் எழுதி ஆய்வு மாணவர் சுஷாமா அவர்கள் இந்த தலைப்பில் செய்யப்பட்டுள்ள இந்த ஆராய்ச்சி கட்டுரை என்னுடைய நேரடி கண்காணிப்புல நடைபெற்றது என்பதை நான் சான்று அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சர்டிபிகேட் கொடுப்பேன். அது கீழே கையெழுத்து போட்டுருவேன். அடுத்தது தலைப்பு பக்கம் மேற்பார்வையாளர் அல்லது நெறியாளர் சான்றிதழ். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா ஆய்வாளர் உறுதிமொழி. நீங்க ஆய்வாளர் என்ன பண்றாரு, ஆமாயா இந்த தலைப்புல நான் செஞ்ச இந்த தீசிஸ் வந்து வேற எந்த ஒரு தீசிஸ்க்கோ, வேற ஒரு நிறுவனத்துக்கோ அல்லது வேறொரு புத்தகத்துலயோ நான் எதுக்கு நான் கொடுக்கல அப்படிங்கறத இது மூலமா சான்று அளிக்கிறேன்னு சொல்லி அதுக்கு ஒரு சில வாசகங்களை உங்களுக்கு தருவோம். அதை நீங்க வந்து என்ன செய்யலாம், அதை நீங்க பின்பற்றலாம். சரிங்களா? சரிங்க. ஆய்வாளர்கள் உறுதிமொழி. அடுத்தது பாத்தீங்கன்னா 4வது நன்றி உரை. இதனுடைய எழுதியிருக்கேன். ஆமா, அதை எழுதியிருக்கு. நன்றி உரை எழுதிட்டீங்களா? ஓகே. இப்போ ஓகே, ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுங்களா? ஆயிடுச்சுங்க. தேங்க்யூமா. வேறு நண்பர்கள்? வேற நண்பர்கள் ஏதாவது கேள்வி கேட்க விருப்பப்படுகிறீர்களா? காலம் விரைந்து கொண்டிருக்கிறது. கேள்வி எழுப்பக்கூடியவர்கள் நீங்கள் எழுப்பலாம். ஐயா கடைசியில சொன்னீங்க இல்லையா கட்டமைப்புன்னு, அந்த 2 லாஸ்ட் பாயிண்ட் அது ஒரு தடவை கூட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஐயா. கட்டமைப்புகளா? ஆமாங்க ஐயா, அதுவும் அது அடுத்த பாயிண்ட் சொன்னீங்க இல்லையா, அது 2 மட்டும் கொஞ்சம் சுருக்கமா கொஞ்சம் சொல்லித்தாங்க. ஆய்வேற்றுடைய கட்டமைப்புகளா? இல்ல இப்ப கடைசியில வரலாற்று இல்லையா? ஆமாங்க ஐயா, வரலாற்று ஆய்வு வரலாற்று பார்வைங்க, அதுல கடைசி. இப்போ கட்டமைப்பு முறை சொன்னீங்க இல்லையா, அதுல இப்போ கடைசி தலைப்புடைய கட்டமைப்பியல் ஆய்வு. ஆமாங்க. கட்டமைப்புன்னா ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருள் எதுவா இருந்தாலும் அதில் உள்ள கட்டமைப்பை புரிந்து கொள்ளுதல். இப்போ செம்பருத்தி செடி எடுக்கிறோம், அது கட்டமைப்பு எப்படிப்பட்டதா இருக்குது? இதழ்கள், கீழே வந்து பச்சை காம்பு, அதாவது இதழ்கள், அப்புறம் என்ன செய்றீங்க, அதுக்குள்ள ஒரு சூழ் தண்டுகள். அது நம்ம சயின்ஸ்ல படிச்சிருப்போம் இல்லைங்களா, 10th + 2 எல்லாம் அந்த ஹைபிஸ்கஸ் வந்து கட் பண்ணிட்டு வந்து டீச்சர் விளக்கம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அதை வந்து அதுல இருக்கக்கூடிய, அதாவது செம்பருத்தி பூக்குள்ள இருக்கக்கூடிய கட்டமைப்பு என்னங்கிறத புரிஞ்சுக்கிறோம்.
அது போலதான் இந்த ஆய்வுக்குள்ள இருக்கும்போது என்னன்னா, அந்த பொருள் எப்படிப்பட்டதா இருக்குங்கிறத பார்க்கும்போது அதை கட்டமைப்பு சரியான விதத்துல அமைக்கணும். இது பிற தொகுப்பா அதை அமைத்து கொண்டு வரணுங்கிறது தான் அதனுடைய இதுங்க கட்டமைப்பு முறை, கட்டமைப்பியல் முறை. அடுத்து பார்த்தீங்கன்னா முறை வழி இசைவியக்க முறை என்று சொல்றாங்க. முறை வழி இசைவு இயக்க முறை. எந்த பொருளும் முறை வழி இயக்க ஆய்வுக்கு கட்டுப்பட்டு மாறி வருது. எந்த ஒரு பொருளும் முறைக்கு தகுந்தபடி அந்த ஆராய்ச்சிக்கு தகுந்தபடி என்ன செய்ய கட்டுப்பட்டு அதை மாடிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் இடையே உள்ள உறவிலும் சில இயக்க விதிகள் இருக்கணும். அப்படி இயக்க விதிகள் இல்லைன்னா அது கஷ்டம். ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளுக்கு என்ன செய்யணும், சில இயக்க விதிகள் இருக்கணும். இப்படி ஒன்றுக்கொன்று தொடர்பை பற்றியும் ஒரு பொருளுடைய இயக்க நெறிமுறைகள் பற்றியும் ஆராய்ந்து ஒரு முழுமையான தெளிவான அறிவை நாம் பெற்றுக்கொள்கிற பொழுது அது ஆறறிவும் நிறைவு பெற்றதாக அமைகிறது. ஒரு பொருளுடைய இயக்க இதை எப்படி இருக்குங்கிறத ரெண்டு பொருளும் ஒரே மாதிரி இருக்காது. இன்னும் விவரமா சொல்றோம். ஒரு கணவன் மனைவி ஒரே மாதிரியே இருக்க மாட்டாங்க. ரெண்டு பொருளும் வெவ்வேறு இயக்கங்கள் இருக்கத்தான் செய்ய. கணவன் செய்வாரு, அதை மனைவிக்கு பிடிக்காது, கணவன் செய்வாரு. இப்படி பல விதிகள் இருக்கு. ஆனா அந்த விதிகளுக்கு கட்டுப்பட்ட பொருள் பல்வேறு அமைப்புகளில் தெளிவாக ஆராய்கிறோம். இதுல எப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ரெண்டும் வேற மாதிரி இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு செய்யறது தான் நடத்துவது தான் இல்லற வாழ்வு இல்லையா? அப்படி கணவன் மனைவி அதனுடைய பின்புலம், அது சார்ந்து வரக்கூடிய இயக்கங்கள், அது சார்ந்த விதிமுறைகள், அவற்றால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அந்த விதிகளுக்கு கட்டுப்பட்ட பொருளுடைய பல்வேறு அமைப்புகளை அது தெளிவாக ஆராயக்கூடிய ஒரு நிகழ்வு தான் மனநல ஆலோசகர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது போலதான் ஆராய்ச்சி. புரிஞ்சிருச்சுக்கலாமா? புரிஞ்சுச்சுங்கய்யா. அம்மா புரிஞ்சுங்களா? புரிஞ்சுச்சுங்கய்யா. தேங்க்யூங்கய்யா. தேங்க்யூமா. வேற யாரு கேக்குறீங்க? அம்மாமார், சகோதரிகள், சகோதரர்கள். முடிச்சிடலாங்களா? ஹலோ. சரிங்க ஐயா. ஓகே, முடிச்சிடலாம். இந்த நேரத்துல நம்ம எல்லாம் யார் ஜெபிக்கலாம்? ஒரு சகோதரி ஜிஷா அவங்க இணைப்புல இருக்கீங்களா? ஓகே, அவங்க இணைப்புல இல்ல போல தெரியுது. சகோதரி மலர், நீங்க ஒரு பிரேயர் பண்ணி முடிச்சிருங்கம்மா. எங்களை அதிகமா நேசித்து வழி நடத்துகிற நல்ல பிதாவே, தர்மையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்துல கூட அப்பா அவ்வளவு நேரத்தை எடுத்து ஆண்டவரே இந்த ஆய்வை குறித்து எங்களோடு கூட பேசி நம்முடைய தாசனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல இருதயத்தை தேவரீர் எங்களுக்கு தந்து இதை எல்லாவற்றையும் ஞானமாக செம்மையாக நாங்கள் செய்து முடிக்க தேவரீர் எங்களுக்கு உதவி செய்தரல வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். பரத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த ஞானத்தை நீர் தரும்படி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். சாமி, ஒவ்வொரு நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆளுகை செய்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி நண்பர்களே. மறுபடியும் உங்களுடைய கல்லூரி முதல்வரோடு நான் தொடர்பு கொண்டு இந்த பாடத்தை குறித்து நான் விவாதிக்கிறோம். மேற்படி கூடுதலான தகவல்கள் ஏதாவது கற்றுக் கொடுக்க வேண்டி இருக்கும் என்று சொன்னால் அவரோடு கலந்து பேசி கடவுள் சித்தமானால் அடுத்த ஒரு வகுப்போடு நான் நிறைவு செய்ய இருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து இணைப்பிலும் இருங்கள். தொடர்ந்து சிறப்பான காரியங்களை கற்றுக்கொள்ளுங்கள். கடவுளை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.
இறை ஆசிங்களோடு கூட நிலைத்திருப்பதாக. நன்றி நண்பர்களே. ஐயா ஐயா ஒரே ஒரு நிமிஷம் ஐயா. ஐயா இதுவரைக்கும் நீங்க எடுத்தது எல்லாமே உங்களுக்கு கிளாஸ் கொடுக்க முடியுங்களா ஐயா? ஆமா, அது அந்த பாடம் உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்க எடுத்த பாடங்கள் உங்களுக்கு கிடைக்குங்களா ஐயா? இதுவரைக்கும் எடுத்த பாடங்கள் எல்லாம் நாங்க அட்டன் பண்ணலைங்க ஐயா. நாங்க வெளியில போயிட்டோம். அதனால எங்களுக்கு அட்டன் பண்ண முடியல. அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்களா ஐயா? நான் எடுத்த பாடங்கள் எதுவுமே அட்டன் பண்ணலீங்களா? ஆமாங்க ஐயா. இது ஒரு செகண்ட் லெசன் இது மட்டும் தான் அட்டன் பண்ணிருக்கேன். ஆமா, இதுல எத்தனை பேர் அட்டன் பண்ணலீங்கிறத நான் கொஞ்சம் இப்போ உங்களுடைய கல்லூரி முதல்வர்கிட்ட நீங்க சொல்லிருங்க. நான் இதை குறிச்சு பேசுறேன். சரிங்க ஐயா. அவரு பேசினாரு. இப்படி ஒரு சப்ஜெக்ட் கூட நீங்க வரலீங்களாமா? இல்லங்க ஐயா. வந்தேங்க ஐயா. ரிசர்ச் மெத்தடாலஜி கிளாஸ்ல வந்துட்டு இந்த கருதுகோள் சொல்லி கொடுத்தீங்கல்ல ஐயா. அதுக்கப்புறம் நீங்க வரவே இல்லையா? அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் தாங்க அட்டன் பண்றேன். அதுக்கப்புறம் கருதுகோளுக்கு பாத்தீங்கன்னா, கருதுகோளுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஆமாங்க ஐயா. நிறைய பாடங்கள் நீங்க விட்டுட்டீங்க. ஆமாங்க ஐயா. ஆமாங்கய்யா, நானும் விட்டுட்டேங்கய்யா. அதனால வீடியோ இருந்தாலும் அனுப்பிவிடுங்கய்யா. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா, நான் சரிம்மா இது வீடியோ இருக்கும். நான் கண்டிப்பா உங்க பிரின்சிபால்ட்ட அது இருக்கு. நான் சரிங்க. அவர்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு நான் இது பண்றேன். ஒருவேளை உங்களை போல இந்த குழுவுல அல்லது படிக்க இப்ப புதுசா வானொலி யாராவது வந்திருந்தாங்கன்னா கூட உங்களை சேர்த்து பிரேமா மலர் ஓகே, நான் உங்களை பிரின்சிபால்ட்ட பேசுறேன். இது போல உங்களை சரிங்க. போல வேற யாராவது 4 பேர் ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா சேர்த்து மறுபடியும் இன்னொரு தடவை ரீஒர்க் பண்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். சரி, நான் உங்களுக்கு அதை சரிங்க. பெரிய விஷயங்கள் நான் ஏற்பாடு பண்றேன். இதை குறிச்சு உங்களோட பிரின்சிபால்ட்ட சொல்றேன். ஒருவேளை அவர் வந்து வேற வீடியோ அனுப்பிச்சு கொடுத்தாருன்னா நீங்க இதை பண்ணலாம். சரிங்க ஐயா. சரிங்க. சரிங்க. நான் இதை சரிங்க. குறிச்சு பிரின்சிபால்ட்ட பேசுறேங்கம்மா. சரிங்க. சரிங்க. சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வேற யாராவது பேச வேண்டியது இருக்குங்களா?